நாம இன்னைக்கான வீடியோல பாப் அவுட் பாய் அப்படிங்கிற ஒரு கொரியன் டிராமா பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மொத்தம் 10 எபிசோட்ஸ் இருக்கு. சோ வாங்க இந்த டிராமாவோட ஒன்லைன் ஸ்டோரி என்னங்கறத பாத்திரலாம். ஹீரோயின் அம்மா காமிக் புக்ஸ் எல்லாம் எழுதி அதை பப்ளிஷும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா எழுதின எந்த காமிக் புக்குமே ஹீரோயினுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் ஹீரோயினோட அம்மா எழுதின ஒரு காமிக் புக்ல இருந்து ஹீரோ வெளியே வந்துடுறான். அவன் எதனால வெளியே வந்தான், ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் பண்ற சேட்டைகள்லாம் என்ன அப்படிங்கறதா இந்த டிராமாவோட ஒன்லைன் ஸ்டோரி. சோ வாங்க எபிசோட் 1க்குள்ள போகலாம். நீங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ மூலம் கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ 4-5 பேர் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த அடி வாங்கினவர்ல இருந்து ஒருத்தவன், யாரா நீ எங்களை ஏன்டா எப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் தான் லோன்லி ஃபைட்டர் வூக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்திருந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு, ஐயோ ஆன்சன் யூ, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே மிஸ் கேட் அப்படின்னு கேட்டதும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை மெதுவா ரொமான்டிக்கா பாக்குற. ஆக்சுவலா நம்ம பார்த்த இது எல்லாமே ஒரு காமிக் புக்ல நடக்கிறதா. அந்த காமிக் புக்கை செம கடுப்புல படிச்சுக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு தான் இந்த சீரிஸோட ஹீரோயின். அது மட்டும் இல்லாம அந்த காமிக் புக்லயும் இவங்க தான் ஹீரோயின். ஏன்னா அந்த காமிக் புக் எல்லாத்தையுமே ஹீரோயினோட அம்மா தான் எழுதியிருப்பாங்க. அதனால அவங்க ஹீரோயினோட பேரை தான் அந்த காமிக் புக்ல வர ஹீரோயினோட கேரக்டருக்கு வச்சிருப்பாங்க. இந்த புக்கு மட்டும் இல்ல, அவங்க எழுதுற எல்லா புக்ஸுக்குமே தன்னோட பொண்ணோட பேர் தான் வச்சிருப்பாங்க. இதனாலேயே ஹீரோயினை சின்ன வயசுல இருந்து எல்லாருமே கலாச்சிட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோயினுக்கு அவங்க அம்மா எழுதுற எந்த காமிக் புக்குமே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஹீரோயினோட அம்மா எழுதுற காமிக் புக்ஸை படிக்கிறதுக்குன்னே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற இந்த பொண்ணு இருக்கால, இவ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவளும் அவங்க அம்மாவோட ஃபேன் தான். இவ சொல்லிதான் ஹீரோயின் இந்த காமிக் புக்கே படிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் அவங்க அம்மா எழுதுற எந்த காமிக் புக்குமே பிடிக்கவே பிடிக்காது. அதனால அந்த காமிக் புக்ல வர ஹீரோவுமே இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இவன் என்ன ஃபர்ஸ்ட் சீன்ல இப்படி வளைஞ்சுக்கிட்டு இருக்கான், சரியான ஜொல்லு பார்ட்டியா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டவும், உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதெல்லாம் இல்ல, என்னதான் உங்க அம்மா எழுதுற எல்லா காமிக் புக்ஸுமே 2000 பேஸ் பண்ண கிளாசிக் மாடலா இருந்தாலும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும். உங்க அம்மா ஒரு லெஜெண்ட், உனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருந்தாங்கன்னா நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்க ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு வரான். இவனோட பேர் தான் ஜூன். இவன் போட்டோகிராஃபி மாடலிங் இதுனா அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால மாடலிங் சம்பந்தமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்கும் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா ரீசெண்டா ஆன்லைன்ல எடுத்த சர்வேல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து இவன் 7th பிளேஸ்க்கு போயிட்டான். இவன் நேரம் நம்ம ஹீரோயின் கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்களே ஒரு காமிக் புக்கோட ஹீரோ, அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் பிடிச்ச அந்த காமிக் புக்கோட ஹீரோ வந்து 5th பிளேஸ்க்கு போயிடுறான். இது அவளோட ஃப்ரெண்டு சொல்றான். உடனே ஹீரோயின் அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஸ்கூல்ல எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின், ஏன் தான் எங்க அம்மா இப்படி இருக்காங்கன்னே தெரியல, என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட பேரை எல்லா காமிக் புக்குமே அவங்க வைக்கிறாங்க. அதனால நான் எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றேன் தெரியுமா, ஒருவேளை உங்க அம்மா உன்னோட பேரை காமிக் புக்ல வச்சிருந்தாங்கன்னு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, உனக்கு எல்லாம் நல்ல சான்ஸ் கிடைச்சும் யூஸ் பண்ண தெரியாம இருக்க, சரி விடு, இன்னும் பொழைக்க தெரியாத பிள்ளையாவே இருக்க, இன்னும் 7 மணி நேரத்துல உனக்கு பர்த்டே வேற வரப்போகுது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல ஒரு பூனை கிராஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு, ஐயோ எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணாம், என்ன பத்திரமா வீட்டுக்கு மட்டும் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நான் உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன், ஆனா அதுக்கு நீ $10 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் கொடுக்க முடியாது, நானே வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. எனக்கு பூனைங்கன்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு பூனைங்கன்னா சுத்தமே பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஹீரோயின் படிச்ச அந்த காமிக் புக்ல ஹீரோயினை மிஸ் கேட் அப்படின்னு தான் ஹீரோ கூப்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே வேறையா, அதனால அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா ஜூன் வந்து, எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஷூட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது, நான் உனக்கு ஆல்ரெடி கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிட்டேன், நான் அதை அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்புறமா நம்ம ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்டு, என்னோட தம்பி வெளியே இருந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தான், அது சாப்பிட்டதுல இருந்து எனக்கு நிக்காம போயிட்டு இருக்கு, நான் இன்னும் ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கேன், என்னால வர முடியாது, உனக்கு கிஃப்ட் நான் இன்னொரு நாள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காலை கட் பண்ணிடுறா. சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏதோ பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க போல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட பர்த்டே ஏப்ரல் 1 அப்படிங்கறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவளை ஏப்ரல் ஃபுல் பண்ணதை அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா கடைசி வரைக்கும் யாருமே வரல. இப்பதான் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. சோ ஹீரோயின் தனிமையில இருக்கா. இந்த மாதிரி நான் தனியா இருக்க விரும்பல, என்னோட பர்த்டே அன்னைக்காவது என் கூட யாராவது இருந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கும் போதுதான் போட்டோக்குள்ள இருக்கிற ஹீரோயினோட அம்மா கண்ணடிக்கிறாங்க. உடனே வீடு எல்லாமே பூகம்பம் வந்த மாதிரி எல்லாமே ஆட ஆரம்பிக்குது. ஐயோ பூகம்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. திடீர்னு பூகம்பம் நின்றுது. அப்ப ஹீரோயினோட அம்மா எழுதின ஒரே ஒரு காமிக் புக் மட்டும் கீழே விழுந்துருது. அந்த காமிக் புக்கை எடுத்து மேல வைக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் அந்த காமிக் புக்ல ஒரு பேப்பர் மட்டும் கிழிஞ்சிருக்கு அப்படிங்கறத இவ நோட் பண்றா. சோ அந்த பேப்பர்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அந்த காமிக் புக்லயும் இன்னைக்கு தான் ஹீரோயினுக்கு 18வது பர்த்டே. அதனால
ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பர்த்டே கிஃப்ட் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீ தான் வேணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் போதுதான் கரெக்டா டைம் 12 மணி ஆகுது. அப்ப காமிக் புக்ல இருக்க ஹீரோயின் எனக்கு கிஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோவும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வரான். ஆனா காமிக் புக்ல கிடையாது. ரியலாவே அந்த காமிக் புக்ல இருந்து ஹீரோ வெளியே வந்துடுறான். வந்ததும் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண போறான். ரூமுக்குள்ள திடீர்னு ஒரு பையன் வந்ததும் ஹீரோயின் பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. அவ கத்துறத பார்த்து ஹீரோவும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் கையில ஒரு கொசுபட்டை எடுத்து வச்சுக்கிட்டு, யாரா நீ இங்க எதுக்காகடா வந்த, என்ன என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மிஸ் கேட் உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க தானே கிஸ் கட்டிங்க, அதனாலதான் கொடுக்க வந்தேன். ஆமா நான் எங்க இருக்கேன், இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் சேர்ந்து இருக்கிற அந்த போட்டோவை பார்த்து, உங்களுக்கு இவ்வளவு அழகான அம்மாவா, இப்பதான் புரியுது மிஸ் கேட் நீங்க ஏன் இவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு. ஃபர்ஸ்ட் நான் என்னோட மாமியாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, டே லூசு பையில ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காரா, ஆமா நீ என்ன இப்ப மிஸ் கேட் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆச்சரியப்படுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா எழுதின எல்லா காமிக் புக்கையும் புரட்டி பார்த்துட்டு, அப்ப ஹீரோ கிட்ட நீ இந்த புக்ல இருந்துதான் வெளியே வந்திருக்க அப்படின்னு சொன்னதும், ஓ அப்படியா, அப்ப எனக்கு முன்னாடியே நீங்க இந்த காமிக் புக்ல இருந்து வெளியே வந்துட்டீங்களா மிஸ் கேட் அப்படின்னு கேட்டதும், இங்க பாரு தயவு செஞ்சு என்ன மிஸ் கேட்னு மட்டும் சொல்லாத, இந்த காமிக் புக்ல நீ பார்த்த ஹென்சன் யூ நான் கிடையாது, நான் வேற, ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் இங்க பாரு செல்லக்குட்டி, நீ புக்ல இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி நான் உன்னை மிஸ் கேட்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் பயங்கரமா கோவமாயி, டேய் மொதல் இங்க இருந்து எந்திரா, மொதல் இந்த வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே அனுப்புறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவ தூக்கத்துல புலம்பிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்ப இது எல்லாமே கனவா, அப்ப நைட்டு காமிக் புக்ல இருந்து யாரும் வெளியே வரலையா, எதுவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கொசு பேட்டை எடுத்துக்கிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பாக்குறாங்க. யாருமே இல்லைன்னு இவங்க ரொம்ப சந்தோஷத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ குளிச்சுட்டு வந்து, என்ன பேபி நைட் எதுவும் கெட்ட கனவு கண்டியா, இப்படி கத்திக்கிட்டு இருக்க, அப்புறம் என்னோட கழுத்துல இங்க தழும்பு இருக்கு, இது எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினும் ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ யாரு எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போதுதான் தெரியுது நம்ம ஹீரோ அந்த காமிக் புக்ல இருந்து 2000ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. அதனால ஹீரோ வாழ்ந்ததா சொல்லப்படுற அந்த ஏரியா இப்போ இல்லவே இல்ல. இப்ப ஹீரோ போறதுக்கு எந்த இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருது. உடனே ஹீரோயின் உனக்கு தெரிஞ்ச யாரா இருந்தாங்கன்னா போன் பண்ணி வர சொல்லி உன கூப்பிட்டு போக சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. ஹீரோவும் கால் பண்றான். ஹீரோ கால் பண்றது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஹீரோயினுக்கு தான். ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறான். ஹீரோவும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிங்னு கண்ணடிக்கிறான். அதனால செமையா காண்டான நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறா. அப்ப ஹீரோ நான் எப்படி வாழ்ந்த ஆளு தெரியுமா, ஆனா இப்ப நான் எங்க போறதுன்னு கூட தெரியல, என்ன பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாவம் போல கேட்க, ஹீரோயினும் சரி சரி போனா போயிட்டு போகுது, இந்த வீட்டுல ஒரு ஓரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கோச்சுக்கிட்டு படுத்திருக்காங்க. உடனே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இங்க பாருப்பா, அதான் உன்னோட பர்த்டே இன்னும் முடியல, ஏன் கோச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு நாங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், நாம இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் வேணாம், என்னோட வீடு ரொம்பவும் குப்பையா இருக்கு, நம்ம வேற எங்கேயாவது போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இங்க வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா போர் அடிக்குது. அதனால லேப்டாப்பை ஓபன் பண்ணும்போது அதுல நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. அதை பார்த்த ஹீரோவும் பாரா என்ன ஆச்சரியம், இந்த பொண்ணோட பர்த்டேவும் மிஸ் கேட்டோட பர்த்டே ஒரே நாள்ல தான் வருதா, அப்ப இவதான் நம்ம மிஸ் கேட், இவளுக்கு நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோயினுக்கு நிறைய காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல ஜூனுங்கிற பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு ஏர்பட்ஸை கிஃப்டா கொடுக்குறான். நான் இதை வீட்டுக்கு போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட ஏய் உனக்கு இன்னைக்கு தான் பர்த்டேவா, ஏன் என்கிட்ட சொல்லல மிஸ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, தயவு செஞ்சு என்ன மிஸ் கேட்னு மட்டும் கூப்பிடாத, உனக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட பர்த்டேக்கு நான் ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன், உன்னோட கையை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய இயர்போன் எடுத்து அவளோட கையில வைக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன இதை குப்பையில போடணுமா அப்படின்னு கேட்கும்போது அது அவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வரும்போது நான் எதையுமே கொண்டு வரல, என்கிட்ட இந்த இயர்போன்ஸ் தான் இருந்துச்சு, இதையே நீ உன்னோட பர்த்டே கிஃப்ட வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்கிட்ட ஏர்பட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீ சும்மா சொல்ற, நீ ரொம்ப வறுமையில இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நீ வயர் இல்லாத இயர்போன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோயின் என்னது வயர் இல்லாத இயர்போன்ஸா, டே அது ஏர்பட்ஸ்டா, அது என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுலதான் வயர் இல்லல, அதனாலதான் அதை குப்பையில தூக்கி போட்டேன் அப்படின்னு இவன் சொன்னதும் என்னது குப்பையில தூக்கி போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட முகமே கொடூரமா மாறிடுது. வேற வழி இல்ல, இவங்க கூட தான் நம்ம குப்பை கொட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் இவங்க தூங்க போறாங்க. அப்ப ஹீரோ எனக்கு உன்னோட மொபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போறான். வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாம குட் நைட் மை டியர் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல வெளியே வந்து மாவனை மண்டையை உடைச்சிருவேன் ஓடி போயிடுறா அப்படின்னு ஹீரோயின் விரட்டி விடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு போனை வாங்கிட்டு போனா பாத்தீங்களா, அவன் மொபைல்ல உள்ள எல்லா டேட்டாவுமே காலி பண்ணி வச்சிருக்கான். அதனால நம்ம ஹீரோ கிட்ட நீ ஏன் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒய்ஃபை சிக்னல் கிடைக்கல, ஆனா என்னோட லவ் சிக்னல் உனக்காக ஓபன்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் செம்ம காண்டாயி
பேசி அப்படியே ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறா, நம்ம ஹீரோயினோட இன்ஸ்டாகிராம்ல ஹீரோ அவனோட போட்டோவை போஸ்ட் பண்ணிட்டு என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என்னோட காதலை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் போட்டு விட்டுருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யார் அந்த பையன் செம்ம கியூட்டா இருக்கான், இவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் எல்லாம் பண்ணவும் ஹீரோயினும் பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த போஸ்டர் டெலிட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆமா நீ நேத்து ஒரு பையனோட போட்டோ போட்டியே அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது வந்து அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பொண்ணு வந்து உன்னை பாக்குறதுக்கா ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். உடனே ஹீரோ ஆன்சன் யூ நான் செத்து போனா உனக்கு பரவாயில்லையா, ஆனா எனக்கு அப்படி கிடையாது, நீ போற இடத்துக்கெல்லாம் நானும் வருவேன், நீ இல்லாம என்னால மூச்சு கூட விட முடியல புரிஞ்சுதான் மிஸ் கேட் அப்படின்னு சொல்லி இவன் டிங்குன்னு கண்ணடிக்கவும் அப்ப ஹீரோயின் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அதெல்லாம் என்னால முடியாதா போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா விடாம நம்ம ஹீரோ எனக்கு கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயின் எதுக்காடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இல்ல அன்னைக்கு நைட்டு நீங்க கிஸ் வேணும்னு கேட்டதுனால தான் நான் காமிக் புக்ல இருந்து வெளியே வந்தேன், ஒருவேளை அன்னைக்கே நான் உங்களுக்கு கிஸ் கொடுத்துருந்தா நான் காமிக் புக்குள்ள போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால அதை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதனால தான் இப்போ உங்ககிட்ட கிஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அதெல்லாம் என்னால முடியாது, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை உனக்காகலாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா நான் திரும்பவும் காமிக் குள்ள போக கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதனாலதான் நீங்க கிஸ் கொடுக்க மாட்டீங்க, சரி சரி உங்க ஆசைப்படியே நான் திரும்பவும் காமிக் உள்ள போகாம உங்க கூடயே இருக்கேன் மிஸ் கேட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் செமையா கடுப்பாயிடுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு ஹேண்ட்ஸமான பையனை உனக்கு தெரியும்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, அது மட்டும் இல்ல அந்த காமிக் புக்ல வர பையனும் இந்த பையனும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஹீரோ அதான் அந்த காமிக் புக்ல வர ஓக்கு பாக்குறதுக்கு என்ன மாதிரி தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணடிக்கிறான். அந்த பொண்ணும் திடீர்னு ஆமா ஆமா நான் படிச்ச காமிக் புக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நான் பார்த்ததே கிடையாது, செமையான பெர்ஃபெக்டான ஒரு கேரக்டர் தெரியுமா அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு ஐயோ தெரியாம பேசிட்டேன்ப்பா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஆமாப்பா அவன் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே தான் பாருந்தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஜுன்னு வந்து இவன் வச்சுக்கிற ஹேர் ஸ்டைல் பாக்குறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அவனை பார்த்து கண்ணடிக்கிறான். உடனே இவனும் ஓல்ட் இஸ் கோல்டு, என்னதான் பழசா இருந்தாலும் நம்ம ஆளை பாத்தியா செம கியூட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ பக்கம் சாஞ்சிடறான். ஏய் நாங்க மட்டும் தானே உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்ப, இப்போ என்ன திடீர்னு இன்னொருத்தனை உள்ள கூட்டிட்டு வர, ஏன் இப்படி ஒரு ஃப்ரெண்டு உனக்கு இருக்கான்றதை எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல இல்ல இவன் எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, இவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனாலதான் எங்க அம்மா இவனோட பேரை காமிக் புக்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட எதுக்காக நீ இந்த ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னால என்சனியை பார்க்காம இருக்க முடியல, என்சனிக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மாட்டி விட்டுறான். அப்புறமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட நீ என்சனியை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவளை கிஸ் பண்றதுக்காக தான் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லப்பா நீ ரொம்ப வளவள கோல இழுக்காம கரெக்டா விஷயத்த சொல்லியிருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் நீயே என்னோட ஃப்ரெண்டை லவ் பண்ணக்கூடாது, என் ஃப்ரெண்டோட அளவுக்கும் அறிவுக்கும் அவ இருக்கிற ஹைட்டுக்கும் நீ தான் கரெக்டான ஆளு, வேணும்னா சொல்லு உங்க லவ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வா ரொம்ப தேங்க்ஸ், ஒருவேளை நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம்னா இந்த உலகத்திலேயே எங்களை விட கியூட்டான கப்புள் வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஐயா ரொம்ப பண்ணாத, இதெல்லாம் எனக்கு டைம் பாஸ் ஆகுன்றதுக்காக அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன வழக்கம் போல நம்ம ஹீரோவோ மிஸ்கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அவ்வளவுதான் ஹீரோயினை விட்டு இவன் கொஞ்சம் கூட நகர மாட்டான். ஹீரோயினை விரட்டி கிஸ் பண்றதுக்காக இவன் ட்ரை பண்றான். ஹீரோயினும் ஹீரோவோட கையை முறுக்கி எனக்கு கராத்தே தெரியும்டா என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொன்னதும் ஐயோ தாயை என்னை விட்டுருமா நான் திரும்பவும் காமிக்குள்ள போறதுக்காக தான் உனக்கு கிஸ் கேட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான். அப்ப அங்க 2 பசங்க வராங்க. அவங்க ஹீரோவை பார்த்ததும் டே இங்க பாடுறா லோன்லி ஃபைட்டர் ஊக்கு டே இவனோட ஆள் கூட போயிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கலாச்சி திட்டிக்கிட்டு டே நாமே இங்க பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அங்க இருந்து ஓடிடுறானுங்க. ஆக்சுவலா இந்த 2 பசங்களும் ரொம்ப சைலண்டான பசங்க, ஆனா ஹீரோ காமிக் புக்ல இருந்து வெளியே வந்ததுல இருந்து இங்க நிறைய பேர் வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு உனக்கு எந்த மாதிரியான பசங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனோட வேலையை கரெக்டா பண்ணணும், அப்புறமா எனக்கு என்ன வேணுங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதை எனக்காக அவன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட பிளேட்ல சைடிஸ் கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு நான் போய் உனக்காக அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகும்போது தான் ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு ஹீரோவோட கண்ணை பார்த்ததுமே ஒரு மாதிரி தண்ணியே மறந்து வேணும்னே ஹீரோயின் மேல ஜூஸை கொட்டி விட்டுறா. இதை பார்த்துட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் இங்க பாரு நீ என்சன் யூ மேல ஜூஸை கொட்டி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போதுதான் இவளுக்கே தெரிய வருது இவ ஹீரோயின் மேல ஜூஸை கொட்டி இருக்கான்னு. அவளும் அந்த இடத்த டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு தொடச்சிட்டு என்கிட்ட இன்னொரு யூனிஃபார்ம் இருக்கு வேணும்னா நீ அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்ப ஹீரோயின் இல்ல எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திரும்பி பாக்குறா. நம்ம ஹீரோவும் இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோயினுக்காக சைடிஸ் வாங்கிட்டு இருக்கா.
இருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே, நீ ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்தா எல்லாருமே என்கிட்ட வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, நீ இனிமே ஸ்கூலுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி திட்டவும், அப்ப இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் சொல்ல வரியா மிஸ் கேட் அப்படின்னு சொன்னதும், டேய் தயவு செஞ்சு என்ன மிஸ் கேட்னு மட்டும் கூப்பிடாதா, உன்னை எப்படி திரும்ப அனுப்புறதுனே தெரியலையே அப்படின்னு இவங்க சொல்லும்போது, அப்ப நம்ம ஹீரோ அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தா மட்டும் போதும், இந்த ஃபேரி டேல் ஸ்டோரியில ஏதாவது பிரச்சனைனா கிஸ் கொடுத்து தானே சால்வ் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் இங்க பாரு, நீ காமிக் புக்ல பார்த்த ஹென்சன்யும் நான் கிடையாது, அவ வேற நான் வேற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோவும் நீங்க வேணா வேற வேற இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆளு நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அப்படியே போட்டோ எடுத்துட்டு காலம் வரைக்கும் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டு விட்டுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் என்னது இந்த லூசு பையன்கிட்ட ஸ்மார்ட் போன் கூட கிடையாது, அப்ப எப்படி இன்ஸ்டால போஸ்ட் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்புறமா நம்ம ஜூன் இருக்கால அவன் ஹீரோயின் கிட்ட வா நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இந்த பக்கமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ ஏன் இவ்வளவு நாள் ஆகியும் மிஸ் கேட்டுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கலாம் ஆனா ஓவர் கான்பிடன்ஸ் இருக்க கூடாதா அப்படின்னு அவ சொல்லும்போது ஹீரோவுக்கு ஒன்று தோணுது, ஒருவேளை மிஸ் கேட்டுக்கு வேற ஏரியா பிடிச்சிருக்குமோ அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினும் ஜூனும் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ஹீரோவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ரொமான்டிக்காக பேசிட்டு வர மாதிரி தெரியுது. இல்லை அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட தலையில கையை வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு அவ சொல்றான். ஆனா ஹீரோவும் விடுற மாதிரி தெரியல. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த கிறிஷ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் கிடையவே கிடையாது, பட் எனக்கு தெரியாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறா. இதனால கடுப்பான ஹீரோ விளையாண்டுகிட்டு இருக்க ஜூன் மேல ஒரு பாலை தூக்கி அடிச்சுட்டு ஹென்சன் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறுபடியுமே ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இதை பார்த்து பயங்கரமா டென்ஷனான ஹீரோயினும் டே தயவு செஞ்சு வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி ஹீரோயின் மேல ஒரு பொண்ணு ஜூஸ் கொட்டினா பாத்தீங்களா, அந்த பொண்ணை பாக்குறாரு. உடனே அந்த பொண்ணு மைண்டு மாதிரி அப்படியே ஒரு பால் எடுத்து ஹீரோயின் மேல ஏறிறா. உடனே ஹீரோ வந்து அந்த பாலை தடுத்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு அந்த காமிக் புக்ல வர ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி, அதனாலதான் ஹீரோ எப்ப பார்க்கும் போதெல்லாம் இவ காமிக் புக்ல வர அந்த வில்லி மாதிரியே மாறிடுறான். ஆனா நிஜத்துல இந்த பொண்ணு ரொம்பவும் நல்ல பொண்ணு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. இதனால டென்ஷனான ஹீரோயின் தயவு செஞ்சு அவனோட பேரை மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பேப்பர் ராக்கெட்லாம் செஞ்சு அங்க உள்ள ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஹீரோயின் மேல விடுறாங்க. அதை ஹீரோயின் எடுத்து பிரிச்சு படிக்கிறா. அதுல நம்ம ஹீரோயினுக்காக நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை நிரூபிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு கிஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு எழுதுனது மட்டும் இல்லாம, அப்ப நம்ம ஹீரோயின் முன்னாடியே வந்து எனக்கு கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதுக்கு ஹீரோயின் நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை, நான் எதுக்கு உனக்கு கிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இங்க பாரு பேபி நான் என்ன காரணத்துக்காக உன்கிட்ட கிஸ் கேட்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ப்ளீஸ் கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஜூன் வந்து அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்றல, முதல்ல இங்க இருந்து போடா அப்படின்னு சொல்றதும் ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோட கண்ணில் மாட்டிக்க கூடாதுன்னு ஸ்கூலுக்குள்ளேயே மறைஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ ஸ்கூல் மைக்ல ஹென்சன் யூ எனக்கு 2 கண்ணு இருக்கு 2 காது இருக்கு, நீ எங்க போனாலும் என்னால பார்க்க முடியும், நீ என்ன பேசினாலும் என்னால கேட்க முடியும், நீ எங்க போனாலும் நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நீ என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒடியவும் முடியாது, பிகாஸ் ஐ எம் வாட்சிங். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், ஒரே ஒரு கிஸ் தானே கேட்டேன், அதை நீ அப்போவே கொடுத்துருந்தா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா, சரி இதுக்கப்புறம் நீ எந்த பாய்ஸ் கிட்டயுமே பேசக்கூடாது, முக்கியமாக உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கானே அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேது, முக்கியமாக அவங்ககிட்ட நீ பேசவே கூடாது, இதுக்கப்புறமா நீ எனக்கு எப்போ கிஸ் தர போறேன்னு யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். இதெல்லாம் கேட்டு செமையா காண்டான நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இவனை விட்டு வச்சோம்னா இவன் நம்மளோட மானத்தையே வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியாக கூட்டிட்டு போய் அவனை கிஸ் பண்றதுக்கு இவங்க ரெடி ஆகுறாங்க. பட் இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். என்னது நீ எனக்கு கிஸ் தர போறியா, இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாருடா நீ பண்ண வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் என்னால எதையுமே தாங்கிக்க முடியாது, ஒரே ஒரு கிஸ் தானே போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இவங்க கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. ஹீரோயினும் திரும்ப கிஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோ திரும்பவும் காமிக் புக்குள்ள போகவே இல்லை. உடனே கடுப்பான ஹீரோயின் அடே நீ சொன்னதுனாலதான்டா பண்ணேன், ஆனா நீ ஏன்டா காமிக் புக்குள்ள இன்னும் போகாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் நான் கிஸ் கொடுத்தோடனே காமிக்குள்ள போவேன்னு சொல்லவே இல்லையே, மேபி போனாலும் போகலாம் அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் ஓகே இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒருவேளை நம்ம 2 பேரும் உண்மையா லவ் பண்ணி அதுக்கப்புறமா கிஸ் பண்ணோம்னா அந்த புக்குக்குள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் உனக்கு கிஸ் கொடுத்ததே பெரிய விஷயம், என்கிட்ட லவ் எல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னது. ஓ அப்படியா, சரி மிஸ் கேட் நீங்க நான் காமிக் புக்குள்ள போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஓகே நான் உங்க கூடவே எப்பவுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு எழுந்து ஆடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. இவ்வளவு நேரம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்டு இருந்திருப்பா. அப்ப ஹீரோயினும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இவங்களும் நம்ப முடியாம அந்த காமிக் புக்ல வர எல்லா டைலாக்ஸையும் சொல்றாங்க. அப்படியே கூடவே சேர்ந்து ஹீரோ அந்த
டைலாக்ஸ் எல்லாத்தையுமே சொல்றான். அதை கேட்ட இவங்களும் வாவ் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச காமிக் புக்கோட ஹீரோ ஏன் கூட சேர்ந்து டைலாக் சொல்றாரா, ஐயோ என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமா அந்த காமிக் புக்ல வர எல்லா டைலாக்குமே உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நான் அந்த காமிக் புக்கை இது வரைக்கும் நான் 15 தடவை படிச்சுட்டேன், எனக்கு ஒரு லைன் விடாம எல்லா லைனும் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்றான். அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு நீ நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கு, ஆனா உன்னோட ஹேர் ஸ்டைல் மட்டும் மாத்தணும்னா நீ செம்மையா இருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா இங்க ஜூன் ஹீரோயின் பழைய இயர்போன்ஸ் யூஸ் பண்றத பார்த்துட்டு எங்க உன்னோட ஏர்பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஊக்கு இருக்கால அவன் அதை குப்பையில தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு ரொம்பவும் பசிக்குது, எனக்கு ரொம்பவும் பிடிச்ச சாப்பாடை சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ஜூன் வந்து ஏதோ ஒரு ஆடிஷனுக்காக பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் நீ பேசுற டைலாக் என்னதான் எமோஷனலா இருந்தாலும் நீ பேசுறது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு, நீ முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலா ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி நான் இந்த டைலாக திரும்பவும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்து நான் இந்த டைலாக் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு எப்படி நேச்சுரலா பேசணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நேச்சுரலா அதே டைலாக்கா பேசுறான். இதை பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வாவ் நீ சூப்பரா பேசுற, இதை பார்த்தா எனக்கே உன்னை லவ் பண்ணணும் போல இருக்கே அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஜூன் கடுப்பாயிடுறான். இப்ப ஜூன் ஹீரோயின் கிட்ட எனக்கு இந்த ஆடிஷன் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். நீ தான் 3 வருஷமா மாடலிங் பண்ணிக்கிட்டு இருக்கல, மாடலிங்கும் நடிக்கிற மாதிரி தான், சோ ஃப்ரீயா விடு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்படியா ஓகே நான் இந்த ஆடிஷன்ல வின் பண்றதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா ஜூனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் இருக்கும். இப்ப ஹீரோ குறுக்கால வந்துட்டானா அதனால ஹீரோயினா தன் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஹீரோ அங்க வந்து ஏய் பொண்டாட்டி நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜூனும் செம்மையா காண்டாகி டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் நான் எத்தனை தடவை மிஸ் கேட்டு பொண்டாட்டி இப்பெல்லாம் கூப்பிடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் மேல ஒரு பொண்ணு ஜூஸ் கொட்டினா பாத்தீங்களா, அந்த பொண்ணு அங்க வரா. இந்த பொண்ணு பேரு ஈனா. ஈனா தான் நம்ம ஹீரோவை பார்த்தா ஒரு மாதிரி நெகட்டிவா மாறிடுவா இல்லையா, அதனால ஹீரோயினை பார்த்து நீ அப்படி இப்படி நீ பேசி என் ஆளை கவுக்க பாக்குறியா, இனிமே என்னோட ஆளு உன் கூட நெருங்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிக்கிறாங்க. அப்ப அடி இனிமே அவன் என்ன தொல்லை பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நார்மலாகி ஐயோ நான் ஏன் உன்னோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடி போயிடுறா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு இது பேரு தான் நாமக் எஃபெக்ட்ங்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே ஹீரோ கிட்ட நாமக் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாமக் எஃபெக்ட்னா பெருசா ஒண்ணும் கிடையாது, நீ யாரை பார்த்தாலும் அவங்க அந்த காமிக் புக்ல இருக்கிற கேரக்டராவே மாறிடுவாங்க, சோ அதனால நீ இனிமே யாரு மேலேயும் நாமக் எஃபெக்ட்டை ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, என்னோட ஃபீலிங் எப்பவுமே உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட ஹீரோயின் கடுப்பாய் வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ உனக்கு இந்த சாப்பாடு ரொம்பவும் பிடிக்குமா, இது தெரிஞ்சிருந்தா நான் வந்தப்போ உனக்கு செஞ்சு கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஹீரோட உதட்ட பாக்குறப்பையும் சரி அவங்களோட உதட்ட பாக்குறப்பையும் சரி இவங்க ஹீரோவுக்கு கிஸ் பண்ண ஞாபகம் தான் வருது. உடனே ஹீரோயின் உண்மையை சொல்லு நம்ம 2 பேரும் கனவுல தானே கிஸ் பண்ணோம், இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருந்து என்னோட உயிரை வாங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுக்கும் ஹீரோயின் சொல்ற எதுவுமே புரியல. உடனே ஹீரோயின் ஹீரோவை உட்கார வச்சு உனக்கு காமிக் புக்ல போறதுக்கு ஐடியா இருக்கா இல்லையா, ஏன் கூட டேரா போலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஹீரோ நான் என்ன ஆக்ஷன் எடுக்காமலே இருக்கேன், ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட நான் காமிக் குள்ள போயிருவேன் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போறது எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் இருக்கிறது ஏன் உனக்கு பிடிக்கல, உனக்கு துணையா தானே நான் இருக்கேன், இந்த மாதிரி பொண்ணுங்க தனியாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் நான் தனியா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு, அதோட எனக்கு கராத்தே கும்ஃபு அப்படின்னு நிறைய வித்து தெரியும், உனக்கு காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல தாயா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் உன் கூட தங்குறதுல உனக்கு என்னதான் பிரச்சனை, என்ன மாதிரி ஒரு அழகான பையன் உன்னோட ரூம்மேட்டா இருக்கிறதுல நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதும் உடனே ஹீரோயின் நீ இந்த மாதிரி எல்லாம் முகத்தை வைக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ என்னென்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நான் சொல்லவா, நீ நைட்டு ஃபுல்லா தூங்காம என்னோட டேட்டாவை காலி பண்ற, பத்தாததுக்கு எனக்கு பூனைங்கன்னா பிடிக்கவே பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் என்னோட வீட்லயே பூனைகளுக்கு நீ சாப்பாடு வைக்கிற, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல, அது மட்டும் இல்லாம நீ என்னோட ரூம்மேட்டா இருக்கேன்னு சொல்ற, இது வரைக்கும் நீ ஒரு தடவையாவது வாடகை கொடுத்துருக்கியா, சரி அதை விட நீ எனக்கு எப்பயாவது ஹெல்ப் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ நான் டைம் டிராவல் பண்ணி வரும்போது எதையுமே என்னால கொண்டு வர முடியல, அதனாலதான் உனக்கு எதுவுமே கொடுக்க முடியல, என்ன மன்னிச்சிடு இனிமே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு ஹீரோயின் சரி சீக்கிரமா இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் அதுக்கு ஹீரோ பாவம் போல எனக்கு தான் யாருமே இல்லையே நான் எங்க போவேன் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் எனக்கு தெரியாது, இப்ப இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நீ உனக்குன்னு ஒரு இடத்த தேடிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போறாங்க. இப்படி நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அழுக்கு துணியை பாக்குறாரு. அதை பார்த்தது இவருக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க நம்ம ஹீரோயின் ஜூன் கேட்ட மாதிரியே அவனுக்கு ஆடிஷனுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் டயலாக் சொல்றேன்ற பேர்ல நம்ம ஹீரோயினுக்கே ப்ரொபோஸ் பண்ணிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் லவ் ஃபீலிங்கே கிடையாது இல்லையா, அதனால பரவாயில்லையே நீ முன்னோட சூப்பரா பண்றியே, கண்டிப்பா நீ இந்த ஆடிஷன்ல வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சீர் அப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்ப டேபிள்ல இருக்கிற புது ஏர்பட்ஸை அவங்க பாக்குறாங்க. நீ தான் ஏற்கனவே ஏர்பட்ஸ் வச்சிருக்கல, இது என்ன புதுசா புது மாடல் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா ஆமா நான் புதுசா வந்து புது மாடல் வாங்கியிருக்கேன், நீ வேணா என்னோட பழைய ஏர்பட்ஸை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே ஹீரோயினா நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அதை வாங்கி வச்சுக்கிறேன்.
ஆரம்பிக்கிறாங்க. ஜூனும் வா நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் நான் டென்ஷனா இருக்கும்போது தான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுவேன், ஆனா இன்னைக்கு நீ எனக்கு ஏர்பட்ஸ் கொடுத்துருக்க, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றா. அவனும் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், இன்னைக்கு இல்லைன்னா என்ன நான் இன்னொரு நாள் உனக்கு வாங்கி தரேன், எதுக்கும் நீ அந்த ஊக்குன்றவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு, அவன் கொஞ்சம் டேஞ்சரானவன் அப்படின்னு சொன்னதும் யாரு அவன் சரியான காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயினுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அழுக்கு துணி எல்லாத்தையுமே துவைச்சு வச்சிருக்கான். ஹீரோயினும் அதை பார்த்து டென்ஷனா ஏன் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ தானே சொன்ன ரூம்மேட்டா இருந்தா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு, அதனாலதான் எனக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த மாதிரி உன்னோட ஃபேஸ் அடிக்கடி என் முன்னாடி காட்டாம இருக்கதே நீ எனக்கு செய்யற பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நான் பார்க்க அழகா தானே இருக்கேன், ஏன் அந்த பொண்ணுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே மாட்டேது, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவை சலூன் கூட்டிட்டு போயிட்டு லேட்டஸ்ட் மாடலா இருக்கிற ஹேரை ஷார்ட்டா வைக்கிற மாதிரி ஒரு கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றா. பட் ஸ்டார்டிங்ல ஹீரோ முடியாதுன்னு தான் சொல்றான். ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு விடுற மாதிரி தெரியல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இந்த பையனை அழகாக்கணும், என்கிட்ட எங்க அம்மாவோட டெபிட் கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை முடிவெட்ட விடுறான். ஆனா இங்க ஹீரோயின் என்னதான் ஹீரோவை திட்டிக்கிட்டே இருந்தாலும் திடீர்னு ஹீரோ காணாம போயிட்டானு, நீ எங்க தான் போன அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க. அதுல ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சுதான் போயிருக்கான். அதை எடுத்து இவங்களும் சாப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ செஞ்சு வச்சு அந்த சாப்பாடு செம்மையா இருக்கு, வா இவ்வளவு செம்மையா செஞ்சிருக்கான், இவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். நம்ம ஹீரோயினும் வெளியே வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஹேர் கட் எல்லாம் பண்ணிட்டு அங்க வரான். நீ எதுக்கு இந்த நேரத்துல வெளியே வந்திருக்க அப்படின்னு கேட்க, இல்ல நான் சும்மா காத்து வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை கூட்டிட்டு போறாங்க. இப்பதான் நீ பாக்குறதுக்கு எங்க செட் ஆல் மாதிரி இருக்க, உன்னோட ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு, உன்னை நான் பயங்கரமா இன்சல்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஐ எம் சாரி. ஆமா நீ அந்த சாப்பாடை எப்படி சமைச்ச, எனக்கு திரும்ப செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ அந்த சாப்பாடா உனக்கு அது பிடிச்சிருந்துச்சா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில பொருட்களை வச்சுதான் நான் செஞ்சேன், உனக்கு வேணும்னா சொல்லு, நான் மார்க்கெட்டுக்கு போய் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்து உனக்காக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜுன்னு இருக்கான அவன் மனசு கேட்காம ஹீரோயினுக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். உனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ வீட்டுல இருக்கியா இல்லையா, இல்லைன்னா சொல்லு நான் சாப்பாடை வெளியே வச்சுட்டு போறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே பாக்குறான். பார்த்தா ஹீரோயினும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஜூனுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருது. இப்ப வீட்டுக்கு வந்தது ஹீரோயின் பிடிச்ச ஃபுட்டை செஞ்சு கொடுக்குறான். அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் வந்து ஹீரோ வெளியே வந்து அந்த காமிக் புக் மேல தெரியாம தண்ணியை கொட்டி விட்டுறா. அதே நேரத்துல நம்ம ஹீரோ தலையில யாரோ தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. உடனே ஹீரோ நம்ம வீடு ஓட்டையாயிருச்சு போல, அதான் தண்ணி ஒலிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த காமிக் புக் மேல தண்ணியை ஊத்துறாங்க. திரும்பவும் ஹீரோ தலையில யாரோ தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. இப்பதான் ஹீரோயினுக்கே புரிய வருது, இந்த காமிக் புக் என்னென்ன நடக்குதோ அது ஹீரோவுக்கும் நடக்கும் அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நான் வந்தப்ப என்னோட கழுத்துல ஒரு தழும்பு இருந்துச்சுல, அது இப்ப காணும் அப்படின்னு சொல்லவும், ஆமா நீ வரதுக்கு முன்னாடி இந்த காமிக் புக்ல இருந்து ஒரு பேப்பர் கிழிஞ்சிருந்துச்சு, நான் தான் அதை டேப் போட்டு ஓட்டுனேன், அதனாலதான் உன்னோட கழுத்துல இருந்து அந்த தழும்பு காணாம போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. நீ செம ஜீனியஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை புகழ்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ செல்லக்குட்டி ஒரு நிமிஷம் இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, ஹீரோயின் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வேமா அங்க போய் பாக்குறாங்க. அப்ப ஹீரோ கையில ஒரு போனை வச்சுட்டு மல்லாந்து படுத்துக்கிட்டு இருக்கான். என்னடாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பதறி போய் எழுப்புறாங்க. ஆனா ஹீரோ ரொம்பவும் கூலா, இங்க பாரு இந்த பூனைக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு பாரு, இதை பார்த்தது எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. இந்த மாதிரி லூஸ் தனமா கத்திட்டு என்ன பதற வைக்காத, எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் அதுக்கு நல்லா படிக்கணும், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்குள்ள என்ன கூப்பிடாத, நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், அதனால இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்குள்ள என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை ஒரு ஓரமா அமைதியா போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோக்கும் கஷ்டமா போயிடுது. அப்ப நம்ம ஜுன்னு இருக்கால, அவன் ஹீரோயின் கிட்ட இந்த சம்ம எனக்கு சால்வ் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினும் சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜுன்னோட கையும் ஹீரோயினோட கையும் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். ஏன் நீங்க ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி உட்காந்து சம்ம சால்வ் பண்ண முடியாதா, இப்படி ஒட்டி உட்காந்து தான் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஆமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸா உட்காந்து பார்த்தா எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்வொர்க்கை எழுதி முடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இந்த ஈனாங்கிற பொண்ணு இருக்கால, அவ ரொம்பவும் காண்டாயிரா. உடனே ஹீரோயின் எழுத அந்த ஹோம்வொர்க் நோட்ல இவ தண்ணியை ஊத்தி விட்டுறா. ஹீரோவும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ தான் எப்ப பார்த்தாலும் இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கே, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாத நீ என்ன பாப்ப கிமான்சோ அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் அவன் பேர் கிம்மு கிடையாது, அவன் பேர் ஊக் அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா அவன் பேர் ஊக்கு தான், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அப்புறமா ஹீரோயின் வீட்டுக்குலாம் வந்துட்டு ஒரு சம்ம சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து நீ நைட்டு ஃபுல்லா தூங்க போறது இல்லையா, இப்படி எல்லாம் நைட்டு தூங்காம இருந்தனா உன்னோட ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப ஹீரோயின் இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதான், உன்னோட இந்த நாமக் எஃபெக்ட்னால எல்லாருமே பாதிக்கப்பட்டு இப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உன்னால ஹெல்ப் பண்ண முடியலட்டி
வரைக்கும் பரவாயில்ல, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு. நீ காமிக் புக்ல இருந்து வந்ததுனால நீ எப்பவுமே இளமையா 18 வயசுலயே இருக்கலாம். ஆனா நாங்க அப்படி கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. நாங்க இப்படி நல்லா படிச்சாதான் எங்களால ஃபியூச்சர்ல பெரிய ஆள் ஆக முடியும். உன்ன மாதிரி நாங்க என்ன ஜாலியாவா இருக்கோம். எங்களுக்கும் சில கனவுகள் இருக்கு. நாங்க அப்படி கஷ்டப்பட்டா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். உன்னோட உலகம் மாதிரி எங்களோட உலகம் ஒன்றும் ஃபேக் உலகம் கிடையாது. நீ எப்ப பார்த்தாலும் இப்படி உளறிக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு தெரியுமா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஹீரோ ரோசப்பட்டு என்ன இவன் நம்மள இப்படி பாரமா இருக்குன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஹீரோ திட்டினதுனால அவனை இப்படி திட்டிட்டமே, இப்ப எப்படி அவன்கிட்ட சாரி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோ நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போதுதான் தெரியுது ஹீரோ ஸ்கூலுக்கு வரலன்னு. இப்ப ஈனா பொண்ணு இருக்கால, அவ ஹீரோயினுக்காக நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் நேத்து எப்படி தண்ணியை கொட்டினேன்னு எனக்கே தெரியல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்க நம்ம ஹீரோயினும் மன்னிச்சிடறாங்க. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினோட ஸ்டடி நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கான். இதை பார்த்து ஹீரோயின் நான் உன்னை திட்டிருக்க கூடாது, வா நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஸ்கூலுக்கு வராங்க. வந்தது ஹீரோ கிட்ட ஐஃபை கேக்குறாங்க. ஆனா ஹீரோ அதை கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறான். இதை பார்த்த ஜுன்னு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஜுன்னு விடுற மாதிரி இல்ல, என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எனக்கு அவனுக்கு சின்னதா ஒரு சண்டை, நானும் அவன்கிட்ட சாரி கேட்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவன் என்ன கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ல உடனே ஜுன்னு அதான் அவன் உன்னை கண்டுக்கவே மாட்டான்ல, நீ அவனை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்றான். அப்படிங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் நான் ஏன் காமிக் புக்ல மிஸ் கேட்டை லவ் பண்ணேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவ்வளோ நீ எப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ காமிக் புக்ல எத்தனை தடவை ஹீரோயினை காப்பாத்திருப்பா, அதனாலதான் ஹீரோயின் ஒன்னு லவ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஆமா காமிக் புக்ல அவளை கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ஆனா ரியாலிட்டியில ரொம்ப கஷ்டமா இருக்கு. காமிக் புக்ல என்ன தவிர அவளை காப்பாத்துறதுக்கு ஆளே கிடையாது, ஆனா இந்த உலகத்துல என்ன தவிர மிச்சம் இருக்கிற எல்லாருமே முக்கியமான ஆட்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிஸ் கேட்டுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அப்படியா, நீ சொல்றது கேட்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு, ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு என்சினி கிடையாது, அவ அப்பப்ப கோவப்படுவா, ஆனா கொஞ்ச நேரத்துல அதை மறந்துட்டு நம்ம கிட்ட சந்தோஷமா பேசுவா, அந்த மாதிரி கேரக்டர் தான் அவ அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து என்னதான் இருந்தாலும் அவ சொன்னது உண்மைதானே, இன்ன வரைக்கும் நான் மிஸ் கேட்டுக்காக எதுவுமே பண்ணது கிடையாது, ப்ளீஸ் எனக்காக ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு ஒரு பேப்பர்ல நான் உன்னை வேணும்னு ஆட் பண்ணுன்றக்கா அப்படி பேசல, ஏதோ ஒரு கோவத்துல இருந்தே அதான் உன்னை நான் அன்னைக்கு திட்டிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டு, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னா நீ என்னை பார்த்து சிரிச்சா மட்டும் போதும், நீ சிரிச்சா அவ்வளவு கியூட்டா இருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அப்படியே லைப்ரரிக்கு வந்துடுறாங்க. அங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு நீ சாக்லேட் சாப்பிட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்ப மை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லவும் டே நீ ஏன்டா என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை மூடி அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோயினுக்கு சாக்லேட் கொடுத்தது ஹீரோ கிடையாது, அது நம்ம ஜுன்னு தானே. அதுக்கப்புறம் ஜுன்னு ஹீரோயின் கிட்ட எனக்கு நாளைக்கு ஆடிஷன் இருக்கு, நீ என் கூட வந்து எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு நாள் நீ தானே ஆடிஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருந்த, நீயே போயிட்டு வா, அது மட்டும் இல்லாம ஊக்கு என் கூட பேசவே மாட்டான், அவனு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜுன்னும் கடுப்பாயிடுறான். இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோக்கா ஒரு பார்ட் டைம் ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பாத்தீங்களா, அதுக்காக ஹீரோவை கூட்டிட்டு வந்து இந்த டிராயிங் எல்லாம் வரைவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல ஒரு மாடலாவே உட்கார வச்சிருக்காங்க. அங்க டிராயிங் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை ஒரு மாடலாவே பார்க்கல, இவரை பார்க்கும்போது அந்த கடவுளே கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோவுக்கு டெமிகார்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. டெமிகார்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் லைப்ரரியில இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சப்வேல ஒரு பூனை குட்டி நின்னுகிட்டு இருக்கு. அதை பார்த்தது ஹீரோயின் பயந்து ஐயோ பயமா இருக்கு, இப்ப யாராவது நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ அங்க வந்து ஹீரோயின் கிட்ட நீ எதுக்கும் பயப்படாத, எப்பவுமே உன் கூட நான் இருப்பேன், நீ என்னை எவ்வளவுதான் திட்டி அசிங்கப்படுத்தினாலும் உன் மேல இருக்கிற பாசம் எனக்கு குறையவே குறையாது, நீ எப்பப்பெல்லாம் கஷ்டத்துல இருக்கியோ அப்பப்பெல்லாம் நான் கரெக்ட் டைமுக்கு அங்க வந்துருவேன், அதுவும் அந்த காமிக் புக்ல வந்த மாதிரி, வா என்னோட கையை பிடிச்சுக்கோ நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போறாங்க. அப்ப ஹீரோயின் நான் உன்னை திட்டிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், நான் சொன்ன எதையுமே நீ மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயினோட கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக சைட்ல ஹீரோ பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காது. ரொம்ப நேரமா ஒரே போஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஹீரோக்கு கழுத்து கை கால்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஸ்டார்டிங்ல ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க நீ காமிக் புக்ல பார்த்த என்சின் வேற நான் வேற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த உலகமும். ஹீரோ காமிக் புக்ல பார்த்த உலகம் வேற, இந்த உலகம் வேற. காமிக் புக்ல ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதான் அவரோட வேலை. ஆனா இந்த உண்மையான உலகத்துல நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ஹீரோயின் கூட நான் படிக்கணும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அது எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிற ரீசனும் இவருக்கு இப்பதான் புரிய வருது. அதனால ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல இருந்த கோவம் போய் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா டெய்லியும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சப்வேல ஒரு பூனை கிராஸ் ஆகுது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பயந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோயின் கூட ஹீரோவுக்காக ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்திருந்தாங்க பாத்தீங்களா, அதை படிச்சு காமிச்சு ஹீரோயினை கலாச்சிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு ஹீரோயினுமே வெக்கப்பட்டுக்கிட்டு படிக்காத எனக்கு கூச்சமா இருக்குடா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் சரி
சரி சரி நான் அதை படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் பேக்ல வைக்கும் போதுதான் நம்ம ஹீரோ வெளியே வந்து அந்த காமிக் புக்கு தொலைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை இவர் அப்பதான் கவனிக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. அதே டைம்ல நம்ம ஜுன்னு இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஆடிஷன்ல உட்காந்துருக்கான். அவனும் ஆடிஷன்ல லைட்டா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கு முந்தின எபிசோட்ல ஹீரோ வெளியே வந்து அந்த காமிக் புக்கு காணாம போயிருக்கும். அந்த காமிக் புக்கை அந்த ஈனாங்கிற பொண்ணு தான் எடுத்து வச்சிருந்திருப்பா. இப்போ அவ ஹீரோவையும் ஹீரோயினும் ரூஃப் டாப்புக்கு வர வச்சு இந்த புக்கு உங்களோட தானே, இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா ஊக்க என் கூட டேட்டிங் அனுப்பணும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோயினும் நீ அந்த புக்கை ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட கொடு, அப்புறமா ஊக்கு உங்களோட டேட்டிங் வருவான் அப்படின்னு சொன்னதும் உடனே ஈனா டென்ஷன் ஆகி அப்படி ஒரு டேட்டிங் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை மாடியில இருந்து கீழே தூக்கி போட்டுறா. அந்த புக்குக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் ஹீரோக்கு நடக்கும் இல்லையா, அதனால ஹீரோ மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா ஈனா இன்னும் அந்த புக்கு கீழே போடவே இல்லை. அப்படி அந்த புக்கு கீழே போட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோக்கும் வேற வழி இல்ல, ஈனா கூட டேட்டிங் போய் தான் அவனும் ஒத்துக்கிறான். இப்ப ஈனாக்கு டேட்டிங் கிஃப்ட் வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு வந்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் கிஃப்ட் வாங்குறதுக்குலாம் உன்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்கிட்ட பணம் இருக்கே, நான் தான் பார்ட் டைம் ஜாப்ல சம்பாதிக்கிறேனே அப்படின்னு சொன்னது ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நீ தான் ஜாபுக்கு போறல, அப்ப ஏன்டா என்னோட வீட்டுல இருக்குது நீ ரெண்ட் கொடுக்கல, தேவையில்லாம இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எதையுமே கேட்காம ஒரு வாட்ச் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இதுதான் நான் செலக்ட் பண்ண கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போறாரு. ஹீரோயின் மேல் லூசு பையிலே உன்னோட ஹவுஸ் ஓனருக்கு ரெண்ட் கொடுடா, டே குடுடா குடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க பின்னாடியே போறாங்க. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோ கிளாஸ்ல ஜுன்னு மேல தூங்கி விழுந்துகிட்டு இருக்கான். அந்த ஜுன்னுங்கிறவன ஹீரோவை எழுந்துடா அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறான். என்னன்னு தெரியல, ஹீரோக்கு தூக்கமா வந்துகிட்டே இருக்கு. கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆகி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட என்னாச்சு எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவ்வளவு நம்ம கிளாஸ்ல மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எக்ஸாமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் என்னது இன்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறான். இப்ப எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் தூங்கி விழுந்துகிட்டு இருக்கான். இந்த எக்ஸாம்ல மட்டும் இல்ல எல்லா எக்ஸாம்லயுமே ஹீரோ தூங்கி விழுந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈனா கூட ஹீரோ டேட்டிங் போறான். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்ல நம்ம எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை மறைஞ்சு நின்று நம்ம ஹீரோயினும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த காமிக் புக்கை வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்துடுறாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன நீ வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல ஊக்கு என்கிட்ட பேனா வாங்கிட்டு போனா அதான் அவங்கிட்ட இருந்து அந்த பேனா வாங்குறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சரி இப்பதான் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல நம்ம எல்லாரும் எங்கேயா வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு கேட்க ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் எங்க போறாங்கன்னா ஹீரோவும் ஈனாவும் எங்க டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே ஹோட்டலுக்கு தான் இவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்து டேபிளே இவங்க உட்காந்துருக்காங்க. அப்ப ஈனாவும் நான் ஏன் ஊக்கு டேட்டிங் கூப்பிட்டேனே தெரியல, நான் ஏன் இப்படி லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா வந்து நிக்கிறான். உடனே ஹீரோ மேல இருக்க அந்த நாமக் எஃபெக்ட்னால நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாவ் செமையா இருக்க வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பொழந்துகிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஜுன்னு இருக்கால அவன் ஹீரோ கிட்ட போயிட்டு சார் உங்களோட ஸ்டைலுக்கு ஈடு இணையே கிடையாது சார், நீங்க வேற லெவல் சார், உங்களோட ஸ்டைல் பாக்குறதுக்கு தான் பழைய மாடலா இருக்கு, ஆனா நீங்க பார்க்க செம்மையா இருக்கீங்க சார், உங்களை பார்க்கும்போது நான் உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் போல தோணுது சார், நீங்க பெரிய லெஜண்ட் சார் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஃபேஷனுங்கிறது நம்மள மாத்திரமா இருக்க கூடாது, நம்ம தான் அந்த ஃபேஷனையும் மாத்திரமா இருக்கணும், இன்னைக்கு நம்ம இந்த ஃபேஷன் உலகத்துல பெரிய ரெவல்யூஷனையும் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம ஜுன்னு ஆமா சார் நான் எப்பவுமே உங்க பக்கத்துல இருப்பேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே நார்மல் ஆயிடுறான். ஆமா நான் எதுக்கு உன் பக்கத்துல நிக்கணும், ஐய ட்ரெஸ்ஸை பாரு பார்க்க ராப்பிச்சக்கார மாதிரி இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல அப்ப அங்க வந்திருக்க 2 பொண்ணுங்க ஜுன்னு கிட்ட வந்துட்டு சார் நான் உங்களோட பெரிய ஃபேன் சார், ரீசெண்டா நீங்க ஆடிஷன்ல செலக்ட் ஆகி டிராமால நடிக்க போறதா நாங்க கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம் சார், வாங்க சார் நம்ம அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு ஆனா எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கே அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுங்களும் நீங்க எங்க 3 பேரையும் போட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போனை கொடுத்துட்டு அப்படியே போட்டோ எடுக்க சொல்ல ஹீரோவும் போனோட சேர்த்து பெரிய பல்பையும் வாங்கிட்டு அப்படியே போட்டோ எடுக்கிறாரு. இப்ப எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஜுன்னு கிட்ட பரவாயில்லையே நீ பெரிய செலிபிரிட்டிலாம் ஆயிட்ட, உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது போலயே, இதுக்கப்புறம் நீ எங்க கூட பேசுவியானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் இப்படி எல்லாம் பேசுற, நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு தானே, நீங்க எல்லாருமே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஈனா வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ தான் என்னோட ஒரே செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விடுறா. அதுக்கு ஹீரோ இல்ல நான் வேற ஒருத்தருக்கு செலிபிரிட்டி ஆகும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு பொறை ஏறிடுது. இதை பார்த்து டென்ஷனான நம்ம ஈனாவும் அப்பனா உனக்கு அந்த காமிக் புக் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இல்ல எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஊட்டி விடுற அந்த சாப்பாடை சாப்பிடுறான். இப்படி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஜுன்னு நீங்க நிஜமாவே நீங்க 2 பேருமே கியூட்டான கப்பல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈனாவும் ஹீரோயினையும் ஜுன்னையும் சேர்த்து வச்சு நீங்க 2 பேரும் தான் செம்மையான கியூட்டான ஒரு கப்பல் அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போன்ல ஒரு போட்டோவை காமிக்கிறா. அதுல ஜுன்னு அவன் கூட ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. அதை காமிச்சு உனக்கு இவ்வளவு பிடிக்குமா இல்ல என்சினியோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு தான் டிராமால என் கூட பேரா நடிக்க போறா, நாங்க 2 பேரும் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த போட்டோவை எடுத்துருக்கேன்
கொடுத்துருக்காங்க, இது வெறும் ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான் அப்லோட் பண்ணிருக்காங்க, மற்றபடி எங்களுக்குள்ள வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினும் லைட்டா ஷையா ஃபீல் பண்றாங்க. இதை பார்த்து ஹீரோவுக்கும் செம காண்டாகுது. இப்போ அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே பில்லியர்ட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா ஈனாங்கிற பொண்ணுக்கு பில்லியர்ட்ஸ் விளையாடவே தெரியாது. அதனால ஹீரோ வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோயினும் காண்டாகி, நம்ம 4 பேரும் ஏன் மேட்ச் வச்சுக்க கூடாது, நானும் ஜுன்னும் ஒரு டீமா இருந்திருக்கிறோம், நீனும் ஈனாவும் ஒரு டீமா இருந்துக்கங்க, ஆனா யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ செம்மையா விளையாண்டுகிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினும் ஜுன்னும் சேர்ந்து எப்படியும் அந்த மேட்ச்ல வின் பண்ணிடுறாங்க. அப்ப வின் பண்ண சந்தோஷத்துல இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ஜுன்னும் மேட்ச்ல வின் பண்ணதுனால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஈனா கிட்ட, நீ எங்களுக்கு இன்னைக்கு நைட்டு நீ தான் டின்னர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நாங்க 2 பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால உங்களுக்கு இன்னொரு நாள் டின்னர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு புக்கு வேணுமா வேணாமா, வாயை மூடிட்டு அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து கூட்டிட்டு போறா. இப்போ ஜுன்னு, எனக்கு வீட்டுல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு ரிஹர்சல் வேற இருக்கு, அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அதை பெருசா கண்டுக்கவே இல்லை. அதனால ஹீரோயினை கூப்பிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினா பாய் போயிட்டு வா அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, உனக்கு இவங்கள யாரை பிடிச்சிருக்கு, உங்க அம்மா உருவாக்குனா அந்த காமிக் புக்கோட ஹீரோவையா இல்ல சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்கிற ஜுன்னையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயினும், நீ அப்படி லூசு மாதிரி பேசுற, நான் ஊக்க லவ் பண்றதுக்கு நான் ஒன்னும் காமிக் கேரக்டர் கிடையாது, என்னோட வாழ்க்கையை நான் எனக்காக வாழ போறேன், தேவையில்லாத எந்தவித கமிட்மெண்ட்லயும் நான் போய் ஈடுபட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு விடுற மாதிரி தெரியல, உனக்கு யாரை செலக்ட் பண்றதுன்ற குழப்பமா இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி துரத்திட்டு போறாங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு ஈன காமிக் புக்கு கொண்டு வரல, வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாலாம், அதனால நாளைக்கு கொண்டு வந்து தரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் டென்ஷன் ஆகி, அடே லூசு பையலே, அவ உன்னை நல்லா ஏமாத்திட்டாடா, அந்த காமிக் புக்கை ரீசனா வச்சு அவ இன்னொரு நாள் உன்னை டேட்டிங் கூப்பிட போறா பாரு அப்படின்னு சொல்ல, ஆமா நாங்க நாளைக்கும் டேட்டிங் போலான்னு இருக்கோம், அவ நாளைக்கு கண்டிப்பா அந்த காமிக் புக் கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கா, நான் கண்டிப்பா அதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினும் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து, ஏன் நான் அவ கூட டேட்டிங் போறது உனக்கு ஜெலசியா இருக்கா, நீ மத்த டைமை விட ஜெலசியா இருக்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்க மை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நாளைக்கு அவகிட்ட இருந்து காமிக் புக்கை வாங்கிட்டு வருவியா மாட்டியாங்கிறதா எனக்கு கவலையா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அவகிட்ட இருந்து எப்படி காமிக் புக் வாங்கிட்டு வரேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் இவங்க 2 பேரும் டேட்டிங்காக போறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, ஒன்ன பார்க்கும்போது தான் ஈனாங்கிற பொண்ணு காமிக் புக்ல வர அந்த கேரக்டராவே மாறிடுறா, அதனால நான் மட்டும் தனியா போய் அவகிட்ட இருந்து அந்த காமிக் புக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் தனியா போறாங்க. ஹீரோயின் நினைச்ச மாதிரியே ஈனாங்கிற பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டா அப்படியே அந்த காமிக் புக் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. அப்ப ஹீரோவும் விண்டோ வழியா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து அந்த விண்டோல இருக்கிற அந்த ஸ்கிரீனை இழுத்து விடுறாரு. பின்னாடி ஹீரோ நின்னுகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஈனாங்கிற பொண்ணு அந்த காமிக் புக்ல வர அந்த கேரக்டராவே மாறிடுறா. இப்ப அந்த புக்கை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை புடுங்க பாக்குறா. இப்ப இவங்க 2 பேருமே மாறி மாறி அந்த புக்கை புடுங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புக்குக்கு என்னெல்லாம் நடக்குமோ அது ஹீரோவுக்கும் நடக்கும் இல்லையா, அதனால ஹீரோவும் அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஒரு வழியா ஹீரோயின் எப்படியும் அந்த புக்கை புடுங்கிட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட அந்த புக்கை கொடுத்துட்டு இதை பேக்ல வை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு மெசேஜ் பண்றாங்க. அது வந்து நம்ம ஜுன்னு இருக்கான் பாத்தீங்களா, அவன் கூட டிராமால ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பொண்ணும் ஜுன்னும் ஒன்னா லவ் பண்றாங்க, இவங்க 2 பேரும் ஜாலியா வெளியே ஊர் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வச்சா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா அவன் நம்ம கிட்ட இருந்து இது எல்லாத்தையும் மறைச்சிட்டானே, வரட்டும் அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும், அப்பாடி நம்ம ரூட் கிளியர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஜுன்னுங்கிறவன் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு வாட்சை கிஃப்டா கொடுக்குறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினும், இதை ஈனா கிட்ட நீ கொடுக்கலன்றதுக்காக தானே என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியெல்லாம் இல்ல, அன்னைக்கு நான் உனக்கு கிஃப்ட் செலக்ட் பண்ண கூட்டிட்டு போனதே இந்த கிஃப்ட்டை வாங்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜுன்னு இருக்காமல, வேகமா ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி ஆர்டிக்கல்ல வந்தது எல்லாமே ஃபேக்கு, அது சும்மா ப்ரொமோஷனுக்காக போட்டிருக்காங்க, அது எதையுமே நீ நம்பாத அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினும், இதை சொல்றதுக்காக தான் நீ அவ்வளவு தூரம் ஓடி வந்தி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படியே இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஈனா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஹீரோவும், ஐ எம் சாரி, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, யார் அது, என்சன் யுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஹீரோவும் யோசிச்சுட்டு, என்னோட ஹார்ட்ல ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, அந்த ரூம்ல நான் ஆல்ரெடி ஒரு ஆளை கொடுத்துன்னு வச்சுட்டேன், இதுக்கப்புறம் அந்த ரூம்ல யாருக்குமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப ஈனா வந்து ஹீரோ கிட்ட, உனக்கு தெரியாதா, அந்த காமிக் புக்ல உனக்கும் ஹீரோயினுக்கும் சேடான எண்டிங் தான் வந்துருந்துச்சு, இப்போ உனக்கும் அதே மாதிரி எண்டிங் தான் வரணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோவும் எனக்கும் அந்த புக்குக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஜுன்னு கிட்ட, நிஜமாவே உன் கூட நடிக்கிற பொண்ணு உன்னை ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜுன்னு ஆமா அவன் என்ன ப்ரொபோஸ் பண்ணா, ஆனா நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நேற்று இவன் நைட் வந்து ஹீரோயின் கிட்ட அது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை இவங்க நினைச்சு பார்த்துட்டு, சோ ஒருவேளை இவன் லவ் பண்றேன்னு சொல்றாரு நான் தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து, இந்த ப்ராஜெக்ட் நான் உங்க டீம்ல இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க.
அப்ப ஹீரோயின் நீயும் குரூப்ல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜுன்னு ஆமா நான் குரூப்ல தான் இருக்கேன், எனக்கு ஷூட்டிங் இருக்கிறதுனால என்னால ப்ராஜெக்ட்ல ஹெல்ப் பண்ண முடியாது, அதனால அந்த குரூப்ல என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு குரூப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோவும் அது என்ன குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் உன்னோட மொபைல் எல்லாம் வராது, அது ஆண்ட்ராய்டு மொபைல்ல மட்டும் தான் வரும், இந்த குரூப்ல தான் நாங்க எங்களோட ப்ராஜெக்ட்டை பத்தி எல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் அவனோட மொபைல் எடுத்து பாக்குறான். இந்த உலகத்திலேயே நான் தான் இந்த மாதிரி பழைய மொபைல் வச்சிருக்கேன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் ஈனா இவங்க 3 பேர் சேர்ந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஒரு ஆப் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு தான் ஆப்னா என்னன்னே தெரியாது இல்லையா, இந்த யூடியூப் டெலிகிராம் இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் தான் நாங்க ஷார்ட்டா ஆப்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம வளர்க்குற பெட் அனிமல்ஸ் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஈனாவும் நானும் என்னோட பெட் அனிமல் என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் பல முறை ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா அது என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு புரியல, இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா ஆமா என்கிட்ட ஒரு பெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறாரு. அப்படியே நம்ம ஈனா இருக்கா பாத்தீங்களா, அவ காமிக்ல வர அந்த கேரக்டராவே மாறிடுறா. இப்ப ஹீரோயின் கிட்ட நீ ஏற்கனவே ஊக்கம் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, இப்ப என்னோட ஐடியாவை நீ திருட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்ப ஹீரோயின் இவ நாமக் எஃபெக்ட்னாலதான் இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம 2 பேருக்கும் ஒரே சேம் வேவ் லென்த்தா இருக்கலாம், ஐயோ இப்படியே போனா பெரிய சண்டே ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே பிரேக் எடுக்கிறதுக்காக போறாங்க. இப்ப பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு ஈனா வரா. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போனது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச அந்த சாப்பாடு நீ காரமா சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம ஈனாவும் இவங்க 2 பேரும் நைட்டு க்ளோஸா இருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே நம்ம ஈனா இருக்கால அவ ஹீரோவை தனியா ஸ்போர்ட்ஸ் ரூம் கூட்டிட்டு போயிட்டு உன்னோட மொபைலை தாயே நான் பாத்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கிறா. நம்ம ஹீரோவும் என்னோட லவ்வ தான் நான் உனக்கு தரமாட்டேன்னு சொன்னேன், ஆனா மொபைலை தருவேன் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். உடனே ஈனா ஹீரோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்னதான் உன்னை என்னால அடைய முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா உங்க 2 பேரையும் நான் சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு நீங்க நைட்டு போட்ட பிளான் எனக்கு நல்லாவே தெரியும், அதை நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறா. ஹீரோவும் அந்த ரூம்லயே மாட்டிக்கிட்டான். ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஈனா பொண்ணு ஹீரோயினுக்கு கால் பண்ணி இப்ப தனிமனா என்னன்னு உனக்கு புரியுதா, இப்ப உங்ககிட்ட இருந்து ஊக்க நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் ஐயோ இந்த லூசு வந்து அவனை கொண்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே டைம்ல ஹீரோ வந்து என்னோட பேரு வந்து வூக், நான் லோன்லி ஃபைட்டர், இந்த சின்ன கதவெல்லாம் எக்காரந்து கொண்டு என்ன தடுக்க முடியாது, கண்டிப்பா இதை தாண்டி போய் நான் சாதனை படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனால அந்த கதவை உடைக்க முடியல, அவனோட கையில தான் அடிபட்டிருக்கு. இப்ப ஹீரோயினும் ரொம்ப நேரமா தேடி எப்படி ஹீரோவை கண்டுபிடிச்சிடறாங்க. ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட போறாரு. நம்ம ஹீரோ கிஸ் தான் பண்ண வரோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே பின்னாடி போக நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தலைக்கு மேல விழுக இருந்த அந்த பாக்ஸ் அப்படியே தள்ளி வச்சுட்டு என்ன நினைச்சா உனக்கு பெருமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்ப டக்குன்னு வெளியே யாரோ லாக் பண்ற சவுண்ட் கேக்குது. உடனே இவங்க 2 பேரும் வெளியே போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க இருக்கிற அந்த பில்டிங்கை இவங்க லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்த ஹீரோயினும் இது உன்னோட நாமக் எஃபெக்ட்னால தான் நடந்திருக்கும், ஏன்னா இந்த விஷயத்தையும் நான் காமிக் புக்ல பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறாங்க. ஆனா மொபைல் சார்ஜ் இல்லாம அப்படியே ஆஃப் ஆயிடுது. உடனே இவங்க 2 பேரும் எங்களை யாரையா காப்பாத்துங்க எங்களை யாரா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கமா நம்ம ஜுன்னு இருக்கால ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஹீரோயின் கால் பண்றான். அதனால ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். ஆனா ரொம்ப நேரம் ஆயுமே ரிப்ளை வரல. அதனால டிரைவர் கிட்ட என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வரான். இப்ப ஹீரோயின் வந்து நம்ம இப்படியே இருந்தோம்னா இங்கேயே மாட்டிக்க வேண்டியதான், நம்ம வெளியே போறதுக்காக ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டோருமே ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட கையில அடிபட்டுருது. அதனால ஹீரோ ஸ்கூல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இது உன்னோட நாமக் எஃபெக்ட்னால தான் நடந்திருக்கும், இந்த சீனே நான் காமிக் புக்ல பாத்திருக்கேன் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஜுன்னு அந்த ப்ராஜெக்ட் பண்ற அந்த ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாமே வச்சபடியே இருக்கு. இதனால இவன் ஈனாக்கு கால் பண்ணி என்ன யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஈனாவும் சாரி நான் தான் அவங்களை பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டேன், என்னன்னே தெரியல, நான் அப்பப்போ மெண்டல் மாதிரி நடந்துக்கிறேன், நான் ஊக்க ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டேன், என்சன்னிவும் ஊக்க தேடிக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறமா ஸ்கூல்ல லாக் பண்ணிட்டாங்க, நானும் அங்கிருந்து வந்துட்டேன், நீ எப்படியாவது அவங்களை காப்பாத்து வேணும்னா சொல்லு நானும் ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லவும் ஜுன்னு அதெல்லாம் வேணாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அங்க நைட் வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போய் மீட் பண்ணி பேசுறான். இங்க ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நான் என்னோட அம்மாவை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் நானும் என்னோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் நீ உங்க அம்மாவை பத்தி பேசினா கோவப்படுவேன்னு நினைச்சேன், ஆனா இப்படி மிஸ் பண்றேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னதான் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா, அவங்க மேல எனக்கு தனி அன்பு இருக்கு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, ஒரு நாள் நான் ஸ்கூல் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணாங்க, ஆனா நான் எங்க அம்மா காமிக் புக்ல என்னோட பேரை யூஸ் பண்ணதுனால அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு சாப்பிடாமலே அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டேன். திடீர்னு எங்க கிளாஸ் டீச்சர் நீ வீட்டுக்கு கிளம்பி போமா அப்படின்னு சொன்னாங்க. நானும் வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து நான் தனியா வாழ கத்துக்கிட்டேன். என்னதான் எங்க அம்மா உலகத்தை விட்டு போயிருந்தாலும் அவங்க எழுதின இந்த காமிக் புக்கு இந்த உலகத்துல இருக்க நிறைய பேருக்கு ஃபேவரட்டான புக்கா இருக்கு. அப்ப அவங்க லெஜெண்ட் தானே. எங்க அம்மா செஞ்ச ஒரே ஒரு தப்பு அவங்க எழுதின அந்த காமிக் புக்ல என்னோட பேரை மட்டும் யூஸ் பண்ணதுதான்.
மற்றபடி எங்கள் அம்மா மேலே எனக்கு எந்த வித கோபம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமாம் ஒன்றை மாதிரி தான் எங்கள் அம்மாவும், நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனாலேயே எங்கள் அப்பாவுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் எனக்கும் தெரியும், நானும் அந்த காமிக் புக்கை படிச்சிருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் உன்னோட வாழ்க்கையில் நடந்தது உண்மையான சம்பவம், ஆனால் நான் வெறும் காமிக் கேரக்டர் தானே, அதனால எனக்கு அந்த அளவுக்கு பெயின்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் என்னதான் நீ வாழ்ந்தது காமிக் உலகமாக இருந்தாலும் ஆனால் இப்போ நீ இருக்கிறது உண்மையான உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. ஸோ உன்னோட உலகத்தில் நீ உனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே உருவாக்கி உன்னோட உலகத்தில் நீ சந்தோஷமா வாழு, கண்டிப்பாக உன்னை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் திரும்ப வெளியே போறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதனால அவங்க மறுபடியும் அதே இடத்துல வந்து உட்காந்துடுறாங்க. அப்ப ஜுன்னு அங்க வந்து ஹீரோயின் கிட்ட நீ நல்லா இருக்கல எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். பட் நம்ம ஹீரோயின் கையை பிடிக்காமலே எழுந்துக்கிறாங்க. இதை பார்த்து ஜுன்னு கொஞ்சம் காண்டாயிடுறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட எழுந்துக்கிறதுக்காக கையை கேட்கறான். ஹீரோயினும் கையை கொடுக்குறாங்க. ஹீரோ எழுந்துக்கிறான். இதை பார்த்து ஜுன்னும் ரொம்பவும் காண்டாயிரான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்குலாம் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தது ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறான். ஹீரோ சமைக்கிற சாப்பாடு நாளுக்கு நாள் வேற லெவல்ல இருக்கு. அதனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசாம நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சிடக்கூடாது 9:1 ரேஷியோல அப்படின்னு சொல்ல ஹீரோவா ஓகே எனக்கு 9 உனக்கு 1 அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் எல்லாத்தையும் வாங்கி தர போறது நான் தான், ரெஸ்டாரண்ட்டும் என்னோட வீட்டில் தான் வைக்க போறோம், அதனால எனக்கு 9 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் ஓகே நம்ம இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம், நான் இப்போ கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கேன், ஸோ நானே எல்லாத்தையுமே கழுவி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க. வழக்கமா இவங்க சாப்பாடை வந்து ஒரு நோட்டு மேலதான் வைப்பாங்க. ஹீரோவும் அந்த நோட்டை பாக்குறாரு. அதுல ஸ்டோரி போர்டு பிளான்ஸ் அப்படின்னு எழுதிருக்கு. ஆக்சுவலா ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே அவங்க இந்த நோட்ல தான் அவங்க ஸ்டோரியோட ரஃப் காப்பி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஹீரோ அந்த நோட்டை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த நோட்ல வந்து ஹீரோ ஒரு புக்ல இருந்து வெளியே வந்தாரு பாத்தீங்களா, அந்த காமிக் புக்ல இருக்கிற எல்லாமே இந்த நோட்லயுமே இருக்கு. இந்த புக்கை யாராவது ஒருத்தவங்க படிக்கும் போது அப்போ உள்ள டைமும் அந்த புக்ல உள்ள டைமும் சேமா இருந்துச்சுன்னா அந்த புக்ல இருக்கிற கேரக்டர் வெளியே வந்துடும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அதே மாதிரி தான் ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு அந்த காமிக் புக்லையும் ஹீரோயினோட பர்த்டேவா இருந்திருக்கும். அதனால அந்த டைம்ல ஹீரோயின் வந்து அந்த புக்கை படிக்கும்போது ஹீரோ அந்த புக்ல இருந்து வெளியே வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த காமிக் புக்ல இருந்து வெளியே வந்த அந்த கேரக்டர் திரும்ப உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வாசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட உடம்பு இருக்குல்ல அது அப்படியே லைட்டா மாறிய ஆரம்பிக்குது. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு எக்ஸ்கர்ஷனுக்காக ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த யூனிவர்சிட்டியில ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நீ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மேஜர் எடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும், நான் காமிக் புக்குள்ள போயிட்டேன்னா எனக்கு எப்பவுமே 18 வயசு தான் இருக்கும், அதனால எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அப்பனா நீ திரும்பவும் காமிக் புக்குள்ள போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோவும் ஆமா போக போறேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்து ஹீரோயினுமே ஹீரோட கவனம் ஹீரோயின் மேல வரணும் அப்படின்றதுக்காக அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இதோ பாத்தியா இந்த வாட்ச் செம்மையா இருக்குல்ல, இதை ஊக்கு தான் எனக்கு வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை காமிக்கிறாங்க. அதான் உனக்கு வாட்ச் கட்டுறதே பிடிக்காது, அப்போதைக்கு இந்த வாட்சை கட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ஹீரோயின் வந்து இந்த வாட்சை ஊக்கு தான் எனக்கு பிரசன்ட் பண்ணா, அதனால இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஜுன்னு அங்க வந்து என்னது இவன் உனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சை பார்த்து இவன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து நீ இந்த வாட்சை கட்டியிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, உனக்கு பிடிக்கலன்னா அந்த வாட்சை தூக்கி போட்டுரு, இல்லைன்னா வேற யாருக்கிட்டயா கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. உடனே ஹீரோயின் வந்து நான் பிடிக்கலன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே விட்டா பெரிய சண்டை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னா இந்த காலேஜ்ல இருக்க கேண்டீன்ல ஓவல்ஸ் சூப்பரா இருக்குமா வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ எனக்கு அதை சாப்பிடல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து சரி இதுக்கப்புறம் நானும் ஊக்கும் ஒரு டீம், நீங்க 2 பேரும் ஒரு டீம், நாம 2 டீமுமே அப்படியே காலேஜை சுத்தி பார்ப்போம், அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒன்னா சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட இந்த யூனிவர்சிட்டியோட ஹேண்ட் புக்கை காமிச்சு இந்த யூனிவர்சிட்டியை பத்தின எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கு, அதோட இந்த யூனிவர்சிட்டியில நிறைய கோர்ஸ் வேற இருக்கு, எனக்கு பிடிச்ச கோர்ஸ் மட்டும் இங்க கிடைக்கட்டும், நான் படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் மாதிரி புத்திசாலி பொண்ணுங்களும் இந்த காலேஜ்ல படிப்பாங்களா அப்படின்னு கேட்க நீயே எப்ப பார்த்தாலும் என்சனியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க, சரி நீ என்ன வாங்கிட்டு வந்த காமி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோட கையில வந்து பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருக்கு. பக்கெட் லிஸ்ட்னா வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே அதுல எழுதுறது தான். பக்கெட் லிஸ்ட்ங்கிற இந்த நோட்டை வந்து பொதுவா இந்த வயசானவங்க சீக்கிரமா சாக போறவங்க தான் அந்த நோட்டை யூஸ் பண்ணுவாங்க. இதனால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நீயே எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே இருக்க, என்னமோ நாளைக்கு சாக போற மாதிரி பேசுற அப்படின்னு சொல்ல இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டைம் லைனுக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கண்டிப்பா எல்லா உயிருக்குமே மரணங்கிற ஒரு டெட்லைன் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் வந்து ஹீரோ தங்களோட பேச மாட்டான் அப்படிங்கறதுனால அவன் பிரசன்ட் பண்ண அந்த வாட்சை அவங்க கழட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜுன்னு வந்து ஹீரோயினுக்காக வால் ஃபிளஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த வால் ஃபிளஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா யாரா இருந்தாலும் கோவத்துல இருக்கும்போது ஸ்வீட் வாங்கி கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைச்சுக்கிட்டே இவங்க வேகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட லிப்ஸ்ல ஒரு ஸ்வீட் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ஜுன்னும் டிஷ்யூ பேப்பரை வச்சு அதை தொடச்சிடுறான். முகம் ஃபுல்லா ஆக்கிக்காத அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயினும் எனக்கு எப்படி சாப்பிடணும் தெரியும், உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க உள்ள 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜுன்னையும் ஹீரோயினையும் போட்டோ எடுக்கிறாங்க.
நம்ம ஜுன்னு தான் செம்ம ஃபேமஸான ஆள் வேற இல்லையா, ஹீரோயின் வேற பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இதை பார்த்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒருவேளை இந்த பொண்ணு தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அங்க நம்ம ஜுன்னு வரா. அதை பார்த்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க தானே டிராமாவில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நான் தான் அப்படின்னு ஜுன்னு சொல்றான். உங்களுக்கு என் கூட செல்ஃபி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ ஜுன்னு வாண்டடா போய் அவங்க கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஜுன்னு அவங்க கிட்ட நான் தான் உங்க கூட செல்ஃபி எடுத்துட்டேன், சோ நீங்க என்னையும் என்னோட ஃப்ரெண்டையும் போட்டோ எடுத்தீங்கல்ல அதை டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றான். அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் வாங்க வருங்கால சூப்பர் ஸ்டார் காலேஜ் பசங்க கூட உங்க ஃபேன்ஸா இருக்காங்க போலயே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜின்னு வந்து ஹீரோயின் கழட்டி வச்சு அந்த வாட்ச் எடுத்துக்கிட்டு இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இது எனக்கு கிஃப்டா வந்து நான் தரமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஜுன்னு நீ இதை கையில இருந்து கழட்டி வச்சதுனால தான் நான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோயினும் ஹீரோ மேல இருக்கிற கோவத்துல எதுவுமே சொல்லாம விட்டுறாங்க. இப்ப யதார்த்தமா ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து நான் உன்னை ஏதாவது அப்செட் ஆகுற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப நாளாவே என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம நீ இப்ப திரும்பவும் போக போறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன், நீ தானே உன்னோட வீட்டுல இருந்து என்ன போன்னு சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த, அதனாலதான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் ஜுன்னு இருக்கான் பாத்தீங்களா, அவன் அப்படியே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா ஜுன்னுக்கு தெரியாது ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே வீட்டுல தான் தங்கியிருக்காங்கன்னு. இப்ப ஜுன்னு கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின் சொல்றாங்க. அவனும் அந்த காமிக் புக்கை பாக்குறான், அப்படியே ஹீரோவை பாக்குறான், அப்படியே மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்க சொல்ற எதுவுமே நான் நம்ப மாட்டேன், நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க அப்படின்னு ஜுன்னு சொல்லும்போது இதனால நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அந்த புக்கு மேல தண்ணியை ஊத்துறாங்க. அதனால நம்ம ஹீரோ மேலேயும் அந்த தண்ணி ஊத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் எப்ப பார்த்தாலும் என் மேலே தண்ணி ஊத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல இப்ப ஜுன்னு அதை நம்ப ஆரம்பிக்கிறான். சரி நடந்தது நடந்து போயிருச்சு, இனிமே ஊக்கு வந்து என் வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இல்ல இல்ல வேணாம், இது வரைக்கும் அவன் என் வீட்டுல தானே இருந்தான், இனிமேலும் அவன் என் வீட்டிலே இருக்கட்டும், இவனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, ஜுன்னு சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு, இனிமே நான் ஜுன்னு வீட்லயே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கொடுத்த அந்த வாட்ச் வந்து ஜுன்னு கிட்ட இருக்கிற விஷயமே அவனுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி வாட்ச் யூஸ் பண்றதுக்குலாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அதனாலதான் நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டிசைன்லாம் அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கிடையாது, என்சனிக்கு இந்த வாட்சை கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஜுன்னு வந்து நீ தான் என்சனியை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் அவ கூட 4 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கேன், உன்னை விட அவளை பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஓகே நீ அவ கூட 4 வருஷமா ஃப்ரெண்டா வேணா இருக்கலாம், ஆனா நான் அவ கூட ஒன்னா ஒரே வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜுன்னு செமையா காண்டாயிரான். இப்ப ஹீரோயின் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினுக்காக நூடுல்ஸ் தான் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து பொதுவா அந்த மனுஷங்க இறந்து போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை மாத்திப்பாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அப்ப ஊக்கு வந்து இறந்து போறான் அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமா ஆமா நானே என் கையால் அவனை கொல்ல போறேன், ரொம்ப தான் சீனை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஏய் உனக்கு ஊக்கு மேல லவ் வந்துருச்சு தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு ஒன்னா சேர்ந்து நூடுல்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் ஜுன்னும் கூட நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஆமா நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு கேட்க இதே நூடுல்ஸ் தான், அப்ப அன்னைக்கு இதே நூடுல்ஸ் தான், டெய்லி இதே நூடுல்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காண்டாயிரான். நான் எப்பவுமே என்சனிக்காக டெய்லியுமே புது புது டிஷ்ஷா செஞ்சு தருவேன், ஆனா உனக்கு செஞ்சு தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியா ஓகே நானும் என்னோட நூடுல்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேன், நீயே உனக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இங்கேயே நீ டேரா போட்டுறதா முடிவு பண்ணிடாத, சீக்கிரமா காமிக் புக்ல போறதுக்கு ட்ரை பண்ணு, அதோட என்சனி உங்ககிட்ட நல்லா பழகுறா அப்படின்றதுக்காக அவ ரொம்ப சந்தோஷமான பொண்ணுலாம் நினைச்சுக்காத, அவளோட மனசுல பல கஷ்டங்கள் இருக்கு, உண்மையை சொல்ல போனா அவ நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு தான் இருக்கா, அவளுக்கு ஏத்த மாதிரி உன்னை நீ மாத்திக்க முடியாது, அது மட்டும் இல்லாம உனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது, என்சனியை பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச ஒரே ஆளு நான் தான், என்னால மட்டும்தான் என்சனியை சந்தோஷமா பாத்துக்க முடியும், ஒழுங்கா நீ வந்து அந்த காமிக் புக்குள்ள திரும்பவும் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான். இதனால நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிடுறான். இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா ஹீரோயினோட வீட்டை விட்டு அவங்களுக்கு போறதுக்கு மனசே இல்ல, நான் இங்கேயே இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட வீடு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, ஓ அப்படியா நீ ஸ்கூல்ல பண்ற தொல்லையவே என்னால தாங்க முடியல, இதுல நீ வீட்டுக்குள்ள வேற வந்து என்ன டார்ச்சர் பண்ண போறியா, அதெல்லாம் முடியாது கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை உண்மையாவே ஊக்கு இறந்து போயிட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி எல்லாம் சொல்ற, அவன் இறந்து போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லப்பா அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டைம் லிமிட் அப்படி எல்லாம் பேசினா, அப்ப அவன் கையில வேற பக்கெட் லிஸ்ட் நோட்டு வேற இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து ஹீரோயினோட அம்மா எழுதுனா அந்த நோட்டை பார்த்துக்கிட்டு இருந்தது இவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்ப ஹீரோயினுமே அந்த நோட்டை கண்டுபிடிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா இந்த புக்ல இருந்து வெளியே வந்த அந்த கேரக்டர் குறிப்பிட்ட டைமுக்குள்ள திரும்ப போகலைன்னா அந்த கேரக்டருக்கு தூக்கமா வரும், அப்படியே மயக்கமா வரும், அப்புறமா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வரும், அப்புறமா கடைசியில இறந்து போயிடும் அப்படின்னு போட்டிருக்கு. சோ இப்பதான் ஹீரோயினுக்கு ஹீரோ ஏன் தாங்கிட்ட இருந்து வெளியே போனா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. சோ இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட நீ காமிக் புக்குள்ள திரும்ப போகலன்னா நீ இறந்து போயிடுன்றதுனால தானே என்கிட்ட இருந்து
இருந்து நீ விலகி போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நீ ஏற்கனவே நிறைய இழந்துட்ட, நீ என் மேல பாசம் வச்சு நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா நீ ரொம்பவும் டிப்ரெஷன்ல போயிடுவ, அதனால நீ கவலைப்பட ஆரம்பிச்சிருவ, அதனாலதான் நான் உன்னை விட்டு விலகி போனேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த உலகத்துல இருந்து செத்து போறதை விட நீ காமிக்குள்ள போய் உயிரோட இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நான் உங்ககிட்ட கெஞ்சுவேன் நினைச்சியா, ப்ளீஸ் போகாதன்னு, நானும் உன்னோட ஃப்ரெண்டு தானே, இந்த விஷயம் தெரிஞ்சது நீ என்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்ப் கேட்டிருக்கணும், ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டு இருக்கும்போது தான் அப்ப ஹீரோ வந்து அப்படியே மயக்கம் போட்டு ஹீரோயின் மேல விழுந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து வா நம்மளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடும்போது, கண்டிப்பா போகலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஏற்கனவே ஒரு வாட்ச் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதே வாட்சை இப்ப மறுபடியும் ஹீரோயினோட கையில கட்டி விட்டுட்டு, நான் சொன்னதை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ எந்த காரணத்தை கொண்டு இந்த வாட்சை கலட்டவே கூடாது அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட கையும் ஹீரோவோட கையும் அப்படியே உரசுது. இதுக்கு காரணம் உன்னோட நாமக் எஃபெக்ட் தானா, நானும் நிறைய மூவிஸ் காமிக்ஸ் எல்லாமே பார்த்திருக்கேன், ஹீரோவும் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்படிதான் அவங்களோட கை உரசும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் வேணும்னே செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஓகே மிஸ் கேட், உங்களுக்கு ரொம்பவும் பசிக்கும், அதனால நான் வேகமா வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு வைக்கிறேன், நீங்க மெதுவா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓடி போறான். அதே டைம்ல ஜுன்னு இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கான். அதை பார்த்து ஹீரோயினுமே அவனுக்கு கால் பண்றாங்க. அவன் ஷூட்டிங்ல இருக்கான். இப்போ அவன் கால் அட்டன் பண்ணிட்டு, எப்பவுமே நான் தான் உனக்கு கால் பண்ணுவேன், இப்போ நீ எனக்கு கால் பண்ணிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி ரொம்ப பண்ணாத, ஊகுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால நான் என்னோட வீட்டுக்கே நான் திரும்ப கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஆனா இப்போ நீ எடுத்திருக்கிற முடிவை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, அந்த ஊக்கால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோயின் வந்து அப்ப நீ என்ன லவ் பண்றியான்னு கேட்க, உடனே ஜுன்னு ஆமா நான் உன்னை லவ் பண்றேன், இந்த விஷயத்தை பத்தி நம்ம போன்ல பேச வேணா, நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஓகேன்னு சொல்றாங்க. இதுக்கு முந்தின எபிசோட்ல ஜுன்னு வந்து அவனோட லவ் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான், நம்ம இதை பத்தி தனியா பேசலாம் அப்படின்னு ஜுன் சொல்லியிருப்பான். அதனால ஹீரோயின் ஜுன்னை பாக்குறதுக்காக ஜுன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்திருக்காங்க. ஹீரோயின் கூடவே சேர்ந்து ஹீரோவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்திருக்காங்க. அதை பார்த்ததும் ஜுன்னு ஷாக் ஆயிடுறான். அதுக்கு ஹீரோயின் வந்து நான் உங்களை கூப்பிடவே இல்லை, நான் இங்க வரேன்னு தெரிஞ்ச உடனே இவங்களாவே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜுன்னும் சரி ஓகே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, சரி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும் இவங்களுக்குள்ள அப்படி என்ன இருக்கு, தனியா வேற பேச போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜுன்னு நடிக்க போற அந்த பொண்ணு கூட ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் பண்ற மாதிரியான சீனை தான் இவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஷூட்டிங் அந்த சீரிஸோட ஹீரோயின் வரவே இல்லை, அதனால ஜுன்னை மட்டும் நடிக்க வைக்கிறாங்க. நீ டயலாக் மட்டும் பேசு, நாங்க எடிட்டிங்ல மேட்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஜுன்னுமே டயலாக் பேச ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வீக்காவே பேச ஆரம்பிக்கிறான். இது சரியில்லை, நம்ம இன்னொரு டேக் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜுன்னு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே லோக்கலா பேசி ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டைரக்டர் என்னப்பா நீ அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்ல போறியா இல்ல அந்த பொண்ணு மிரட்ட போறியா, இது சரியில்லை, நம்ம இன்னொரு டேக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது டேக் போறாங்க. மூணாவது டேக்லயுமே ஜுன்னு இருக்கான் பாத்தீங்களா, அவன் ரொம்ப வலியுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டேக்கா போயிட்டு இருக்காங்க. அதனால டைரக்டரும் ஹீரோயினை பக்கத்துல நிக்க வச்சிருந்தா அவன் கரெக்டா பேசியிருப்பான், அதோட வேற ஏதாவது ஒரு பொண்ணை கூட பக்கத்துல நிக்க வச்சிருந்தா கூட அவன் டைலாக் கரெக்டா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, இந்த பொண்ணு ஆமா சார் இந்த ஐடியா கூட செம்மையா இருக்கு, இந்த பையனோட ஃப்ரெண்டு கூட இந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, அதனால அந்த பொண்ணை கூட ரெடி பண்ணிட்டு நம்ம ஜுன்னு பக்கத்துல நிக்க வைக்கலாம், இந்த சீரிஸோட ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும் இந்த பொண்ணை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம், அந்த பொண்ணு நம்ம பேசாம அப்படியே நிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட போய் இதை பத்தி சொல்றாங்க. ஹீரோயின் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கையில இருக்கிற வாட்சை பார்த்துட்டு இந்த சீன்ல நீங்க வாட்ச் கட்டி இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த வாட்சை கலட்டி அப்படியே பத்திரமா வச்சுக்கிறாங்க. இப்ப ஷூட்டிங்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருந்த ஜுன்னு ஹீரோயின் பக்கத்துல நின்னதும் செம்மையா டைலாக் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். அதோட அந்த ஸ்கிரிப்ட்ல இல்லாத டைலாக் எல்லாம் வேற பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த டைரக்டர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. அப்ப ஜுன்னு என்ன சொல்லி இருப்பானா, நான் உங்ககிட்ட இங்க தனியா வர சொன்னதே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான், நான் வளவல கொலவெல்லாம் பேச விரும்பல, ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன் ஐ லவ் யூ, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசுறது இல்ல, ஆனா நான் உன்னை பல வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி நான் உங்ககிட்ட தைரியமா வந்து பேசுறேன்னு நினைக்காத, எனக்குள்ள இன்னும் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட லவ் சொல்லிட்டேன், கண்டிப்பா எந்த காரணத்துக்காகவும் நீ என்னால ஹர்ட் ஆக நான் உன்னை விட மாட்டேன், உன்னை நான் எப்பவுமே இழக்க விரும்பல, எப்பவுமே நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை முடிக்கிறாங்க. டைரக்டரும் கட்டுன்னு சொல்றாரு. பட் இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட அவரு கொஞ்சம் வீக்கா வேற இருக்காரு இல்லையா, அதனால அவருக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் நீ நைட் என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னல, அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் ஷூட்டிங்ல எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே, நீ தான் என்கிட்ட பதில் சொல்லணும், ரொம்பவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, உன்னோட மனசுல இருக்கிறத நீ தைரியமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். ஹீரோயினும் ஜுன்னு கிட்ட ஓகேன்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம எனக்கும் உன்னை ரொம்பவும் பிடிக்கும், ஆனா இப்ப நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை தாண்டி வருவோம், அப்பவும் உனக்கு என் மேல லவ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா சேருவோம், கண்டிப்பா எப்பவுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன், இப்ப நான் பேசுனது
ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சேச்சா அதெல்லாம் இல்லை, இப்போ நீ பேசின எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணு, கண்டிப்பா நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு பெஸ்ட்டான விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசி முடிக்கிறாங்க. அதே டைம்ல அந்த சீரீஸ்ல நடிக்க போற ஹீரோயினும் அங்க வராங்க. அவங்க பேர் வந்து மடில்டா. அவங்க நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்ததுமே நம்ம ஹீரோ மேலே இருக்கிற நாமக் எஃபெக்ட்னால அவங்களும் ரியாக்ட் ஆகி ஹீரோவை பார்த்தது, வாவ் நீங்கள் செம க்யூட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, நான் வேணா ஏஜென்சி கிட்ட பேசுவா, நீங்களும் இந்த மாதிரி சீரிஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நடிக்கலாம், ஓகேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வளைஞ்சிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோயினும் செம்மையா காண்டாகி உடனே மடில்டா கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோவை பிடிச்சி விட சொல்றா. அதை பார்த்த மடில்டாவும் நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது லவ்வா, நாங்க 2 பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கோம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, மடில்டாவும் என்னது நீங்க லிவிங் டுகெதர்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறா. அதை பார்த்து அங்க இருக்கிற மத்தவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ மடில்டாவை ஷூட்டிங்காக கூப்பிடுறாங்க. இப்போ மடில்டாவும் என்னோட பேக் எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்கறா. ஹீரோ வேகமா போய் அந்த பேக் எடுத்து கொடுக்குறான். உடனே ஹீரோயின், நீ என்ன மடில்டாவோட அடிமையா, அவ சொல்றன்னு பேக்ல எடுத்து கொடுக்குற, சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க ஷூட்டிங் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஷூட்டிங் பார்க்கணும்னு ஏன் போய் சொல்ற, அந்த மடில்டா உனக்கு பிடிச்சிருக்கு, அவ கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுற, அதானே, சரி நீ இங்கேயே கடை, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஹீரோவுக்கும் மனசு கேட்கல. ஹீரோவும் அப்படி பின்னாடியே போறாரு. இருந்தாலும் ஹீரோயின் காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரி தெரியல. நீ என்ன அவகிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்க, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் டென்ஷன் ஆகி, நீ மட்டும் என்ன ஜுன்னு கிட்ட கொஞ்சம் கொலாகிட்டு தானே இருந்தேன், நீ ஏதோ யோக்கிய மாதிரி என்ன குறை சொல்ல வந்துட்ட, நீயே கரெக்டா இல்ல, இதுல என்ன வேற குறை சொல்ல வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் ஹீரோயின் அவங்க கையில வாட்ச் இல்லாத கவனிக்கிறாங்க. அந்த வாட்சை இவங்க அவங்களோட பாக்கெட்ல தான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அந்த வாட்சை காணோம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கும் செம்மையா கோவம் வந்துருது. ஏன்னா ஹீரோ தான் அந்த வாட்சை கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. ஆனா ஹீரோயின் அது எதையுமே கேட்காம அந்த வாட்சை தொலைச்சிட்டதுனால ஹீரோவும் டென்ஷன் ஆகி அப்படியே கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்து, அவன் மேல உனக்கு லவ் வந்துருச்சுல, அதனாலதான் நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு பெருசா தெரியல, அதனாலதான் அந்த வாட்சை நீ வேணும்னே தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பயங்கரமா காண்டாயிடுறாங்க. நான் ஏன் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசணும், நீ என்ன என்னோட பாய் ஃப்ரெண்டா, நீ ஜஸ்ட் என்னோட ரூம்மேட் தான், நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்குள்ள ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இருந்தாலும் ஹீரோயின் மனசு கேட்காம, ஊக்குவா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அதை கண்டுக்காம போய்கிட்டே இருக்காரு. அப்படியே ஹீரோ சோகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஹீரோ மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ ஒருத்தர் வந்து அவரை காப்பாத்துறாரு. இங்க ஹீரோயின் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் என்னோட வாட்ச் தொலைச்சிட்டேன், நீ தான் அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஊக்கு அங்க வந்துடும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற பாதி பேர் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. உன்னோட வாட்ச் இவ்வளவு நேரம் நான் தான் தனியா தேடிக்கிட்டு இருந்தேன், இது வரைக்கும் ஊக்கு வரவே இல்லை அப்படின்னு சொன்னதும், அவன் என்னை விட்டுட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அப்பயும் இன்னும் அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க பேசுறோம், இந்த மாதிரி இந்த போனோட ஓனர் வந்து ரோட்ல விழுந்து கிடந்தாரு, இவர் யாரோ ஒருத்தவங்க பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவரோட போனை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த போன்ல இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு, அதான் உங்களுக்கு கால் பண்ணோம், நீங்க வந்து அவரை கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயின் பார்த்துட்டதுல ஹீரோவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி, நீங்க அந்த பேஷண்ட்டை கூட்டிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப பேஷண்ட்டை வேற யாரும் கூட்டிட்டு போயிருப்பா, அவரோட பெட்ல அவர் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ரொம்பவும் டென்ஷன் ஆகி, ஐயோ இந்த ஊக்கு எங்க இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா தான் நின்னுகிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்தது ஹீரோயினுக்கு என்ன சொல்றேனே தெரியல. டே லூஸ், ஏன்டா என்கிட்ட கோச்சிட்டு போன, இப்படி கோச்சிட்டு போனதுனால நீ ரோட்ல மயங்கி விழுந்து கிடந்த, அதான் மயங்கி கிடந்த உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கல்ல, ஒழுங்கா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போற வரையும் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியதானே, எதுக்காக நீ ஹாஸ்பிட்டல விட்டு போன, அப்படின்னு உனக்கு முக்கியமான விஷயம், அப்படி எங்க தான் போன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ரொம்பவும் கேஷுவலா ஹீரோயின் தொலைச்சு அந்த வாட்ச் எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்து ஹீரோயினும் நீ என்ன லூசா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் உன்னை லவ் பண்ணி நினைச்சு கூட பார்க்கல, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், நீ என்ன லவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, நான் எப்படி ஒரு சில வேர்ட்ஸை படிச்சு உன்னை புக்குக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தனோ அதே மாதிரி திரும்ப இந்த மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாம் படிச்சு நான் திரும்ப உன்னை புக்குக்குள்ள அனுப்ப போறேன். நீ எப்படி என்னோட பர்த்டே அன்னைக்கு காமிக் புக்ல இருந்து வெளியே வந்தியோ அதே மாதிரி உன்னோட பர்த்டே அன்னைக்கு நீ காமிக் புக்குள்ள போகணும். உன்னோட பர்த்டே அன்னைக்கு நைட் 9 மணிக்கு மட்டும் நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, அடுத்து என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் நீ இந்த புக்குக்குள்ள போக முடியும். ஆனா அதுக்குள்ள நீ இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த சான்ஸை நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஹீரோவுக்கு ஹீரோயினை தனியா விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. நான் போக விரும்பல, பேசாம நான் உன் கூட இருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன லூசா, இப்படி இருந்தா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னை பத்தி கவலைப்படாத, என்னை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ காமிக்குள்ள போறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ எழுதி வச்சு அந்த பக்கெட் லிஸ்ட்டை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா என்ன எழுதி இருக்குன்னா, ஹீரோயினுக்கு ஒரு பூனையை வாங்கி கொடுத்து அந்த பூனையை வளர்க்க வைக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு.
இதை பார்த்த ஹீரோயினும் நீ எழுதியிருக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா, நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் சண்டை போடாம ஒத்துமையா இருக்கிற மாதிரி இருக்கு, இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையோ அதே மாதிரிதான் நான் பூனைக்குட்டியை வளர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்சினி கூட ஸ்கூலுக்கு போகணும், ஒன்னா சேர்ந்து மார்க்கெட்டுக்குலாம் போய் திங்ஸ் எல்லாமே வாங்கணும், என்சினி கூட சேர்ந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம அப்படியே சீரீஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான விஷயங்களா எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்த ஹீரோயின் இது எல்லாத்தையுமே தான் நம்ம பண்ணிருக்கோமே, அப்ப எதுக்காக நீ பக்கெட் லிஸ்ட்ல இதெல்லாம் எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கோம், ஆனா இந்த பக்கெட் லிஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஓகே கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த பக்கெட் லிஸ்ட்ல கடைசியா ஏதோ ஒன்று எழுதுறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் என்னது எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அதெல்லாம் நான் உனக்கு காட்ட முடியாது, இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க போறாரு. அப்ப தெரியாம ஹீரோயின் மேல விழுந்துடுறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் அப்படியே மூஞ்சியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஹீரோயின் எழுந்து ஓகே இந்த புக்கை இனிமே நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா இல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் என்ன நீ இவ்வளவு நல்லதெல்லாம் நடந்துக்கிற, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, உன்னை இப்படி பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் ஒருத்தவங்க நல்லவளா இருந்தா உனக்கு பிடிக்காதே, சரி ஒரு சில விஷயத்தை நீ சொல்ல பயந்துருப்பல, பரவாயில்ல இப்ப நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீயே சொல்லும்போது நான் கேட்காம இருப்பேனா, நாம இனிமே ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போகணும், இப்போ அப்படிதான் நான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஆமா ஆனா இப்படி இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஸ்பெஷலா அப்படியே நம்ம ரெண்டு பேரும் கையை கோத்துட்டு போறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கிறாரு. ஹீரோயினும் ஹீரோ ஆசைப்படுறா அப்படின்றதுக்காக எதுவுமே சொல்லாம விட்டுறாங்க. இதை பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால இங்க ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு ஹீரோவும் கையில மில்க் எல்லாம் எடுத்துட்டு இந்த உலகத்துல எனக்கு ரொம்பவும் பிடிச்சது சாக்லேட் மில்க், ஸ்ட்ராபெரி மில்க் அண்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் டென்ஷன் ஆகி டேய் வேலையை படுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்க ஹீரோயினோட கையில பட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. எல்லாருமே சேர்ந்து ஜாலியா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோவும் அவங்க ரெண்டு பேருக்கு ஹேண்ட் ஷேக் எல்லாம் கொடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட நான் ஊக்கு கட்டி பிடிச்சா நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அவகிட்ட எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, வா கட்டிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சதே இல்லை, திரும்பவும் நீ அந்த புக்குக்குள்ள போறது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, ஆனா உன்னோட பாடி கண்டிஷனுக்கு நீ அந்த புக்குக்குள்ள போனாதான் கரெக்டா இருக்கும், அதனால நீ போயிட்டு வா, எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் இந்த உலகத்துல வந்தப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஃப்ரெண்டா இருந்த ஒரே ஒரு ஆளு நீ மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே ஃப்ரெண்டானாங்க, ஸோ நான் உன்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினும் சரி டைம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கும்போது உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு எங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கையை கோத்துட்டு நடக்க போறீங்களா இல்ல கிஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்க, உடனே ஜுன்னு அவங்க ரெண்டு பேரும் என்னமோ பண்ணிட்டு போறாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இப்ப ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி நைட்டு ஃபுல்லா தூங்காம ரெண்டு பேரும் சீரீஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஸோ இன்னைக்கு தான் நம்ம ஹீரோட லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அந்த பக்கெட் லிஸ்ட்ல நீ லாஸ்டா இன்னமும் எழுதுனல என்ன எழுதுன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நான் உங்ககிட்ட சொல்றதை விட உன்னை ஸ்ட்ரைட்டாவே கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை ஸ்ட்ரைட்டா ஸ்டூடியோவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கிற போட்டோகிராஃபரும் ஹீரோவை சிரிக்க சொல்றாரு, ஆனா ஹீரோ கஷ்டப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் அங்க வர உடனே ஹீரோ செம்மையா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. போட்டோகிராஃபரும் ஹீரோயினை பக்கத்துல நிக்க வச்சுட்டு அப்படியே ஹீரோ போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல சொதப்புனாலும் நம்ம ஹீரோ போக போக செம்மையான போஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சும்மாவே சிரிக்க மாட்டாங்க, இப்ப கேமரா முன்னாடி வேற நிக்கிறாங்களா, அதனால சுத்தமா சிரிப்பே வரல. இப்ப கேமராக்கு முன்னாடி இருந்து ஹீரோ என்ன பண்றாருன்னா ஹீரோயினுக்கு சிரிப்பு காமிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டக்குன்னு ஹீரோ வந்து ஐ லவ் யூ ஆன்சனியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோயின் அவங்க முகத்தை டென்ஷன் ஆன மாதிரி மாத்திக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்து இதுதான் உன்னோட ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இது என்னோட ஆசை கிடையாது, நீ இந்த உலகத்துல வந்திருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபை தான் நான் ரெடி பண்ணேன், என்னோட ஆசையை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா கிராஜுவேஷன் அட்டன் பண்ணுங்கிறதா அப்படின்னு சொல்லும்போது கிராஜுவேஷனா அதுக்கு தான் இன்னும் டைம் இருக்கே, அதுக்குள்ள நான் காமிக் புக்குள்ள போயிடுவேன் இல்லைன்னா இறந்து போயிடுவேன், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினும் உண்மையான கிராஜுவேஷன் தான் கிராஜுவேஷனா, இப்போ பாரு என்னோட ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு கிராஜுவேஷன் அன்னைக்கு கோட்லாம் போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கோட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு அப்படியே போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஒரு பொக்கையை கொடுத்து இந்த பொக்கையை கையில வச்சிருந்தாதான் உண்மையான கிராஜுவேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொக்கையெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்திலேயே நான் பார்த்த ரொம்ப அழகான பூ நீதான் என்சென்னியோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ரொம்பவும் கியூட்
கியூட்டா அப்படியே ரியாக்ஷன்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மிஸ் கேட், இதை கேட்டதை நீங்க திட்டுவீங்கன்னு பார்த்தா ரொம்ப சீன்லாம் போட்டுக்கிட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி சரி வாய மூடுவா, நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா அப்படியே கிராஜுவேஷன்ல இருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ பக்கெட் லிஸ்ட்ல எழுதின எல்லா ஆசையுமே ஹீரோயின் நிறைவேற்றி வச்சுட்டாங்க. இப்போ ஹீரோ காமிக் புக்ல போறதுக்கான டைம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நீ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மேஜர் எடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் வந்து நீ இந்த மாதிரி உண்மையான உலகத்துல இருந்தனா நீ என்ன படிக்க ஆசைப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் வந்து இந்த ஆக்டிங் சினிமாவை பத்தி எல்லாம் படிக்க ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ நீ கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால அப்படி சினிமா பக்கம் எல்லாம் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கலாய்க்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நம்ம ஜுன்னோட ஷூட்டிங் பாக்குறதுக்கு போயிருந்தோம்ல, அந்த இடம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. பார்த்தா அதுக்கு அந்த மட்டில்டா வேற அந்த இடத்த பத்தி அப்படி இப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோயினும் அப்ப நீ இன்னும் அந்த மட்டில்டா கிட்ட பேசிட்டு தானே இருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப ஹீரோவும் நான் என்ன அந்த மட்டில்டா கிட்ட பேசுறது உனக்கு என்ன ஜெலசியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயினும் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் பொய் சொல்லாத, உனக்கு பொறாமையா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும் இப்படியெல்லாம் என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருந்தா நான் உனக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது எனக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கியா, சரி காமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதை மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி சரி உன்ன மாதிரி இந்த உலகத்துல நல்ல பொண்ணே கிடையாது, ப்ளீஸ் அந்த கிஃப்ட்டை காமியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஓகே கண்ண மூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையில அந்த கிஃப்ட்டை வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு எப்படி ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி ஹீரோயினும் ஹீரோவுக்கு ஒரு வாட்சை வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் போட்டிருக்கிற அதே வாட்ச் மாதிரி தான் ஹீரோவுக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அவங்க வாட்ச்ல டைமை பாக்குறாங்க. ஹீரோ காமிக் புக்ல போறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. இவங்களுக்கும் இப்ப என்ன சொல்லிக்கிறதுனே தெரியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே டைமும் போயிடுது. இப்ப ஹீரோ வந்து காமிக் புக்ல போறதுக்கான டைம் வந்துருச்சு. ஹீரோயின் வந்து ஓகே நான் என்னோட டைலாக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக சொல்றாங்க. நான் உன்னை லவ் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், நீ என்ன லவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், டேக் கேர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே காத்துல கரைஞ்சி அப்படியே அந்த காமிக் புக்ல போக ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோ வந்து டக்குன்னு உன்னை இப்படி தனியா விட்டுட்டு என்னால அந்த காமிக் புக்ல போக முடியாது, நான் காமிக் புக்ல போக விரும்பல அப்படின்னு சொன்னதும் ஹீரோ அப்படியே அந்த காமிக் புக்ல போகாம அப்படியே இந்த உலகத்திலே இருந்துடுறாரு. இதை பார்த்து ஹீரோயினும் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஹீரோ இங்கேயே இருந்துட்டாருன்னா அவர் இன்னும் கொஞ்சம் நாள்ல இறந்து போயிடுவாரு. அதை நினைச்சது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கூட இருக்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை காமிக் புக்ல போக வைக்கிறதுக்காக ஹீரோயின் நிறைய பிளான் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவை ஒரு டைலாக பேசி அப்படியே அவரோட பர்த்டே அன்னைக்கு அவர் அந்த காமிக் புக்ல போக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ஹீரோ மறைய ஆரம்பிக்கிறாரு. ஆனா டக்குன்னு ஹீரோ வந்து உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல, நான் இங்கேயே இருந்துறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ காமிக் புக்ல போகாம அப்படியே ஹீரோயின் கூட இருந்துறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு உன் கூட காலேஜுக்கு எல்லாம் போகணும், கிராஜுவேஷன்ல அட்டெண்ட் பண்ணணும் ஆசையா இருக்கு, அது மட்டும் இல்லாம உன்னை இப்படியே தனியா விட்டுட்டு போக முடியாது, உன்னோட ஃபியூச்சரை எப்படி கொண்டு போறது, உன்னை எப்படி பாத்துக்கிறது தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி திரும்ப அந்த காமிக் புக்ல போவேன்னு நினைக்கிறேன், உன் கூடவே நான் சந்தோஷமா வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஹீரோயின் நீ கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாரு, நீ அந்த காமிக் புக்ல வாழ்ந்த வாழ்க்கை வேற, இப்போ இங்க வாழ்ற வாழ்க்கை வேற, நீ இந்த உலகத்துல இருந்தனா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ செத்து போயிடுவ, என் கண்ணு முன்னாடி நீ செத்துட்டா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் ரொம்ப நாள் வாழ்றனோ இல்ல கொஞ்ச நாள் வாழ்றனோ, நான் வாழ்றது ஷார்ட் டைமா இருந்தாலும் சரி அந்த டைம் வரைக்கும் நான் உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன், உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் உனக்காக பண்ணி தருவேன், உன்னை நான் எந்த அளவுக்கு மகாராணி மாதிரி பார்த்துக்க ஆசைப்படுறனோ அதே மாதிரி நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோயினும் காமிக் புக்ல போகல அப்படின்றதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவரால் தொட முடியல. ஏன்னா ஹீரோட கை கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது, அதனாலதான் அவரால் தொட முடியல. அப்படியே கொஞ்ச நேரத்துல அவரோட கை பழையபடி மாற ஆரம்பிக்குது. இப்படிதான் அவரு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் திரும்பவும் வந்துடுறாரு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் வீட்டுல வந்து உட்காந்துட்டு அவங்க ஸ்டூடியோல போட்டோ எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ அவரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை கொடுத்து நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டர்களுக்கு இந்த போட்டோவை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயினும் செம்ம காண்டாயிடுறாங்க. நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல, நான் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய செலவெல்லாம் பண்ணி ஃபனரல் எல்லாம் வைக்க வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு நாள் நீங்க என்ன நினைச்சா மட்டும் போதும், நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் டேய் நீ சரியான லூசுடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஹீரோவும் ஏய் நான் சும்மா தான் சொன்னேன், நீ ஒன்னும் சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹென்சன் நீ உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அப்படியே ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு அந்த காமிக் புக்கை காமிச்சு அதுல இருக்கிற ஒரு டைமை காமிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ரொம்ப சோகமாயிடுறாரு. அப்ப ஜுன்னு வந்து ஏய் இந்த டைம் வந்து
வந்து நாளைக்கு நைட் 7 மணிக்கு அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஜுன்னு நீ கண்டிப்பா போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஆமா அவன் கண்டிப்பா போய் தான் ஆகணும், இல்லைன்னா அவன் செத்து போயிடுவானே, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நான் போகவா இல்ல இங்கேயே இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என் கண்ணு முன்னாடி சாகிறதை என்னால பார்க்க முடியல, நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நான் திரும்பவும் அந்த காமிக் புக்குள்ள போக போறதா இல்ல, என்ன நடந்தாலும் சரி நான் என்சினி கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் நீ எடுத்த முடிவு நல்லதா கெட்டதான்னு எங்களுக்கு தெரியல, பட் நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீ இந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கிறதுனால தான் நீ ரொம்ப வீக்கா இருக்க, அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ தூங்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் ஹீரோவுக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோட ரூம்ல வந்து இவங்க ஸ்டே பண்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஹீரோ டயர்டாகி தூங்கிட்டு அவன் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு கிள்ளி எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் எல்லாம் போடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரும் வெளியே போறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட நீ தயவு செஞ்சு தூங்கிராத, ஒருவேளை உனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீ உன்னோட மைண்டை டைவர்ட் பண்ணு, ப்ளீஸ் தூங்கிராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் சொன்ன மாதிரி தூங்காம இருக்கும்போது தான் பக்கத்துல பசங்க எல்லாமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவும் ஒருவேளை நம்மளும் விளையாட போயிட்டு அப்படியே தூங்காம இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோட்டை அப்படியே கழட்டி வச்சுட்டு அவர் விளையாடுறதுக்காக போறாரு. இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்க்கும்போது அங்க ஹீரோ இல்ல, அவரோட கோட்டு மட்டும்தான் இருக்கு. ஹீரோயினும் ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் தூங்காதன்னு, இப்படி தூங்கி இறந்து போயிட்டியே, உன்னை நான் அப்பவே காமி புக்குள்ள போக சொன்னேன், ஆனா நீ போகாம நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செத்து போயிட்டியே, இப்படி என்னை கஷ்டப்படுத்தி அழ வைக்கிறதுக்காக தான் நீ என் கூட இருந்தியா, உன் கூட இருந்த எந்த மெமரிஸையுமே என்னால மறக்க முடியாது, இப்போ நான் என்ன பண்ண போறேன், பேசாம நீ அந்த காமி புக்லயே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோ அங்க வராரு. ஹீரோவை பார்த்ததும் தான் ஹீரோயினுக்கு இவர் இறந்து போல அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. இப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோ இறந்து போயிட்டா ஹீரோயின் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ஹீரோ நான் இறந்து போனதுக்கு அப்புறம் நீ என்ன நினைச்சு அலறதை விட நான் காமிக் புக்ல போறது பெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஹீரோ காமிக் புக்ல போக வேண்டியதுக்கான டைம் வருது. கரெக்டா டைம் 6:59 PM ஆகுது. ஹீரோ ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ்னு சொல்றாரு. ஹீரோயினுமே அவங்க சொல்ல வேண்டிய லைனை சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை கிஸ் பண்றாங்க. கரெக்டா 7 மணிக்கு நம்ம ஹீரோவை அந்த காமிக் புக்குள்ள அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோவும் அந்த காமிக் புக்குள்ள போயிடுறாரு. இப்ப ஹீரோ போய் கரெக்டா 1 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வெளியே வந்து அந்த காமிக் புக் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோவுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த வாட்ச் வந்து அந்த புக்லயுமே ஹீரோவோட கையில இருக்கு. இங்க ஹீரோயின் வந்து ஹீரோ கூட போட்டோல எடுத்திருந்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோ மறையவே இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. இப்ப ஹீரோயின் வந்து பூனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆசைப்பட்டாரு இல்லையா, அதனால பூனைகளுக்கு ஹீரோயின் சாப்பாடு வைக்கிறாங்க. ஆனா பூனைங்க அங்க வந்த உடனே இவங்க பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஈனா இவங்க எல்லாரும் ஸ்கூல்ல இருக்காங்க. அப்ப அங்க உள்ள பசங்க எல்லாருமே செயின் மாதிரி ஒரு டிசைனை போட்டுட்டு இருக்காங்க. என்ன இது 90s ஃபேஷன் இப்ப புதுசா கொண்டு வராங்க, இதை பார்க்கும்போது எனக்கு ஊக்கோட ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஈனா சொல்ல, இந்த ஃபேஷனை யார் இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு வரான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே அப்படியே கிளாஸ்க்குள்ள போறாங்க. அங்க ஜுன்னு வந்து ஸ்டைலா அப்படியே கிளாஸ்க்குள்ள வரான். அதை பார்த்தது ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. தயவு செஞ்சு அந்த செயினை கழட்டி பேக்குள்ள வை அப்படின்னு சொல்லும்போது, இதுல என்ன இருக்கு, நான் பார்க்க அப்படியே கூலா தானே இருக்கேன், உனக்கு ட்ரெண்டிங்கே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருப்பா போல. அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட உங்க பேர் தான் என்சினியூ அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. அந்த காமிக் புக்ல வர என்சினியூ மாதிரி தானே அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஹீரோயினுக்கு தான் அந்த காமிக் புக்கையும் இவங்களையும் கம்பேர் பண்ணி பேசினா பிடிக்காது இல்லையா. ஆனா ஹீரோ இங்க வந்துட்டு போனதுல இருந்து ஹீரோயினுக்கு இந்த பேர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து காமிக் புக் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயினோட அம்மா வந்து அந்த காமிக் புக் எழுதிட்டு இருக்கப்பதான் இறந்து போயிருப்பாங்க. அதனால இவன் என்ன பண்றானா, அந்த காமிக் புக்கோட அடுத்தடுத்த பாட்டை இவளே லான்ச் பண்றா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு எழுதின எல்லா காமிக் புக்குமே ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் கால் பண்ணி, இன்னைக்கு என்னோட பர்த்டே, போன தடவை மாதிரி நான் பாத்ரூம்ல இருக்கேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடாத, நீ கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயினோட பர்த்டேக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோ வந்து அவங்களுக்கு எப்படி சமைச்சு கொடுப்பாங்களோ அதே மாதிரி அதே ரெசிபில அப்படியே ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஊக்கு செமையா சமைப்பானே, அந்த ரெசிபி வச்சுதான் நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அதை வாயில வச்சு பாக்குறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இதை நீ ஊக்கு ரெசிபியை ஃபாலோ பண்ணி தானே செஞ்ச, நீ இதை சாப்பிட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது இப்ப ஹீரோயின் அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கே தெரிய வருது அந்த சாப்பாடு ரொம்பவும் கேவலமா இருக்குன்னு. இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே வரையா, ஓகே பரவாயில்ல விடு, நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு இடியெல்லாம் இடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே வீட்டோட கதவை யாரோ பயங்கரமா தட்டுற மாதிரி தெரியுது. இதனால ரொம்ப பயந்து போன ஹீரோயின் நம்மளோட ஜுன்னு கிட்ட, இங்க இருக்கிறதுல நீ தான் ஆம்பளை பையன், சோ நீயே போய் கதை ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஐயே நான் கெஸ்ட்பா, நீ தான் இந்த வீட்டோட ஓனர், நீயே போய் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறி ஒவ்வொருத்தர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, யாரா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த டோரை ஓபன் பண்றாங்க. பார்த்தா ஹீரோயின் மட்டும் தான் அந்த டோரை ஓபன் பண்றாங்க. மத்த 2 பேருமே அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. ஹீரோயினும் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். போன தடவையும் ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு தான் ஹீரோ இந்த உலகத்துக்கு வந்திருப்பாரு. அதே மாதிரி தான் ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு இங்க வந்திருக்காரு. ஹீரோவை பார்த்தது ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது, இதோட இந்த சீரிஸும் முடியுது. நீங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் சேரும்.